அல்கசா தமிழ்ச்சங்கம் நடத்தும் இந்த மகத்தான ஒரு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே மற்றும் இந்த அல்கசா மன்றத்தின் செயற்குழு உறுப்பினர்களே, குறிப்பாக டாக்டர் நாகராஜன் அவர்களே மற்றும் டாக்டர் பரமசிவம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்டிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூகுள்ல கடந்த 10 ஆண்டுகளாக தேடப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, மன உளைச்சல்ங்கிற ஒரு வார்த்தையை தான் அதிகமாக தேடி இருக்கிறாங்க. அந்த மன உளைச்சலை எப்படி குறைப்பது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பட்டிமன்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். மன உளைச்சலுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, இன்றைய சூழலில் நகைச்சுவை உணர்வு பெரும்பாலும் யாருக்குமே இல்லை. சரி, பெரும்பாலும் யாருக்குமே இல்லை அப்படின்னா, அப்ப இந்த ஜெனரேஷன், இந்த தலைமுறை நகைச்சுவையை தாண்டி சோசியல் மீடியால நகைச்சுவைங்கிற பேர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த சூழலில் நகைச்சுவை உணர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு? ஆண்களுக்கா பெண்களுக்கா? அதுதான் என்னுடைய பட்டிமன்றத்துடைய தலைப்பு. இன்றைய சூழலில் நகைச்சுவை ஆற்றல், நகைச்சுவை உணர்வு அதிகம் இருப்பது ஆண்களுக்கா பெண்களுக்கா? அதற்கு முன்னதாக நம்ம டாக்டர் நாகராஜன் அவர்களுக்கு நன்றி சொல்லிடலாம். ஏன்னா தேநீர் இடைவேளை விட்டுட்டு நமக்கு பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு பட்டிமன்றத்தில் இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு பட்டிமன்றம் நடக்கும். நீங்க தேநீர் சிற்றுண்டையும் எடுத்துட்டு உள்ள வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அறிவிச்சாங்க. எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நாங்க பட்டிமன்றம் பேசிக்கிட்டே கேட்டோம் எப்படி இருக்கு அப்படின்னு. அதுல ஒருத்தர், உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நகைச்சுவை அதெல்லாம் இருக்குது இல்ல, இந்த மாதிரி இயல்பா வரக்கூடிய நகைச்சுவை. கடந்த ஒரு வார காலமாவே டாக்டர் நாகராஜன் அவர்கள் போன் பண்ணிட்டே இருந்தாரு. பட்டிமன்றத்துக்கு தயாராயிட்டீங்களா, எந்த அளவுக்கு போயிருக்குன்னு ஒரு ஃபாலோ அப் ரொம்ப அருமையா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு நேரம் பேசுவீங்க அப்படின்னாரு. பட்டிமன்றம் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன், அது பார்வையாளர்களை பொறுத்து தான். ஏன்னா நாங்க 2 மணி நேரம் போட்டு இருக்கவங்கள, டேய் பட்டிமன்றம் 2 மணி நேரமாடா, ப்ரோக்ராம் போவோம் வேணான்னு யாரும் போயிடக்கூடாது இல்ல, அதனால நேரம்லாம் போடாதீங்க, நீ பட்டிமன்றம் மட்டும் போடுங்க, நாங்க வர்றோம், வந்து பேசுறோம். ரசிகர்கள் பார்வையாளர்கள் எவ்வளவு அழகாக அதை கேட்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி நாங்க பேசிக்கிறோம். ரொம்ப அருமையா கேட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவோம், இல்லைன்னா அதிகமா நீட்டுவோம். ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு அழகு என்பது சீக்கிரம் முடிப்பதுதான். சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா பார்வையாளர் எதிர்பார்க்கணும், என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க, அதுதான் பேச்சாளருக்கு வெற்றி. தமிழ்ல பாருங்க, பேச்சாளர் அழகான ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் சம்பந்தம் சொல்லுவோம் ஸ்பீக்கர்மாங்க. ஸ்பீக்கர் என்ன, அதுவும் ஸ்பீக்கர் தான், இதுவும் ஸ்பீக்கர் தான். ஆனா அது நாங்க பேசுறத கேட்டு பேசக்கூடியது. ஆனா தமிழ்ல பேச்சாளர், எழுத்தாளர், பேச்சை ஆளக்கூடியவன், எழுத்தை ஆளக்கூடியவன். ஒருவருடைய பேச்சு ஒரு கருத்தையும் ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் ஒரு சிந்தனையும் கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு எழுத்தாரோட எழுத்தும் அது மாதிரி தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கேள்வி ஆசிரியர் கேட்கிறாரு பரீட்சையில, 50 காப்பியம் சிறு குறிப்பு வரைக. அவன் எழுதுறான், 50 காப்பி என்பது 50 காப்பியங்களை கொண்டது, இதில் 50 காப்பியங்களும் அடங்கும். இந்த 50 காப்பியம் என்பது தமிழ் இலக்கியத்தில் உள்ளது. அவர் படிச்சு பார்த்துட்டு இதுக்கு மதிப்பெண் போடலாமா வேணாமா? ஏன்னா அவன் எழுதிருக்க சரியா இருக்கான், அவன் எழுதுனான், அவன் எழுத்தாருன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி பேசுறவங்க எடுத்துங்க. ஒருத்தர் பேசினாரு மேடையில, மேடை பேச்சு என்பது பேசலாம். இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த விஷயம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம், ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் விட முடியாது. இந்த விஷயம் என்பது சொல்லாமல் விட்டாலும் அதுவும் தவறாகிவிடும். உங்களுக்கு தெரிந்த விஷயம் என்பதால் நான் தெரிந்தும் தெரியாமலும் உங்களுக்கு விடாமல் இந்த விஷயத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று முடித்தார். ஆனா பேச்சு நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் சொன்னார் தெரிஞ்சா?
ஆனா நமக்கு தெரியல. பேசுபவன் என்பது வேறு, பேச்சாளர் என்பது வேறு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ரைட்டர் இருக்காரு, அதுக்காக அவருக்கு சாகித்யாக்க நம்ம விருது கொடுக்க முடியுமா? அப்படி மிக அருமையான ஒரு பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும், ஏன்னா எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, இந்த பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் 2 ஆற்றலுடைய ஒரு 6 பேருக்கு கூட நான் ஒரு நடுவராக இருந்து இந்த பட்டிமன்றத்தை நிகழ்த்துவது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறது. இந்த 6 பேரும் பெண்களே, நகைச்சுவை ஆற்றல் உடையது, பெண்களே என்று பேசக்கூடியதற்காக அந்த அணியின் துவக்க பேச்சாளர் வந்திருக்க இளையா அவர்கள் தமிழ் ஆசிரியை, அவங்க ஒரு நல்ல கவிஞர், எழுத்தாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர். அதைத் தொடர்ந்து அதே அணியில் பேசக்கூடியதற்காக நகைச்சுவை உணர்வும் ஆற்றலும் அதிகம் இருப்பது பெண்களுக்குத்தான் என்று பேசுவதற்காக அந்த அணியில் அடுத்த பேச்சாளராக கவிஞர், சிறந்த பேச்சாளர் பிருந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். அதை தொடர்ந்து அந்த அணியின் வலு சேர்த்திருப்பதற்காக அணியின் தலைமை பொறுப்பேற்று கவிஞர், பேச்சாளர் வாசுகி ராஜராஜன் அவர்கள் இருந்திருக்கிறார். அது எப்படி பெண்களுக்கு மட்டுமே நீங்க சொல்ல முடியும், ஆண்களுக்கு இருக்குல்ல அப்படின்னு. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர், வெளியவே தெரியாது. அவர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், தன்னடக்கமானவர், ஆனால் அதுவும் தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு எழுத்தாளரும் பேச்சாளருமான பெஞ்சமின் அவர்கள் ஆண்கள் தான் என்று பேசுவதற்காக நம்மிடம் அமைந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த அணியில் பேசக்கூடியதற்காக சிறந்த சிந்தனை மிகு புலமை, அவர் கவிஞர் சொல்றதை விட புலவர் என்று சொல்லலாம், அந்த இலக்கிய புலமை பெற்ற ஒரு புலவர், எழுத்தாளர், பேச்சாளர் ராமமூர்த்தி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இவரும் மிகச்சிறந்த ஒரு கவிஞர், குறிப்பாக காதல் கவிதைகளில் எழுதக்கூடியதிலே இவர் கை சேர்ந்தவர், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் ராஜபிரபு அவர்கள் நம்மிடையே இருந்திருக்கிறார். இன்னைக்கு நகைச்சுவை ஆற்றல் அப்படின்னா தமிழ்ல சொல்லுவாங்க, நகைச்சுவை உணர்வு யாருக்கு இல்லையோ அவர் ஒரு நடை பிணத்திற்கு சமம் அப்படின்னு. நடை பிணம்னா என்ன? பிணம் எங்கேயாவது நடக்குமா? ஒரு வீட்டில் ஒரு பிணம் இருக்குன்னா திடீர்னு பாடையில இருந்து எந்திரிச்சு போய் சுடுகாட்டுல நடந்து போச்சுன்னா இருக்க வேணா பணம் ஆயிடுவாங்க, இருக்குவாங்க. ஒரு ஃப்ரிட்ஜர் பாக்ஸ்ல ஒரு பணம் இருக்கு, நீங்க போய் முன்னாடி எல்லாம் குழியில வெட்டி வைங்கப்பா, நான் அப்புறமா வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப யாருக்கு நகைச்சுவை உணர்வு இல்லையோ அவர்கள் நடை பிணத்திற்கு சமமானவர்கள் என்று நம்ம தமிழ்ல சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நகைச்சுவை உணர்வு இருக்கு, ஆனா யாருக்கு அதிகம் இருக்கு, ஆண்களுக்கா பெண்களுக்கா என்று இந்த பட்டிமன்றத்தை முதலில் நகைச்சுவை உணர்வு பெண்களுக்குத்தான் இருக்குது என்று இந்த பட்டிமன்றத்தை துவங்குவதற்கு கவிஞர் இளையாதேவியை அன்போடு அழைக்கின்றேன். அருந்தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ், தீந்தமிழ், தென்தமிழ், வண்டமிழ், தண்டமிழ், நெற்றமிழ், நடுந்தமிழ், அன்னைத்தமிழ், கன்னித்தமிழ், சங்கத்தமிழ் என்று 130 அடைமொழிகளை கொண்டுள்ள மூத்த மொழியாம் எம் தமிழ் மொழிக்கும், என்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும், என் அணியருக்கும், என் எதிரணியருக்கும், பொய்யுக்கு மாறாக உண்மையை மட்டுமே பேசும் என் நடுவர்களுக்கும், பண்பாகவும் பாசமாகவும் இங்கு அமைதியாகவும் அமர்ந்திருக்கும் என்னுடைய அல்லசா தமிழ் மன்ற மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன? இன்றைய காலகட்டத்தில் நகைச்சுவையாக இருப்பது ஆண்களா பெண்களா? ஓகே, நம்ம நகைச்சுவை என்பது எதுக்கு அடியில வரும்? நவரசங்களில் ஒன்றானதுதான் நம்மளோட நகைச்சுவை. நவரசங்கள்னா என்னென்ன? நகை, அழுகை, பைந்தமிழ், தீந்தமிழ், தென்தமிழ், வண்டமிழ், தண்டமிழ், நெற்றமிழ், நடுந்தமிழ், அன்னைத்தமிழ், கன்னித்தமிழ், சங்கத்தமிழ் என்று 130 அடைமொழிகளை கொண்டுள்ள மூத்த மொழியாம் எம் தமிழ் மொழிக்கும், என்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும், என் அணியருக்கும், என் எதிரணியருக்கும், பொய்யுக்கு மாறாக உண்மையை மட்டுமே பேசும் என் நடுவர்களுக்கும், பண்பாகவும் பாசமாகவும் இங்கு அமைதியாகவும் அமர்ந்திருக்கும் என்னுடைய அல்லசா தமிழ் மன்ற மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நடுவர் அவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன? இன்றைய காலகட்டத்தில் நகைச்சுவையாக இருப்பது ஆண்களா பெண்களா? ஓகே, நம்ம நகைச்சுவை என்பது எதுக்கு அடியில வரும்? நவரசங்களில் ஒன்றானதுதான் நம்மளோட நகைச்சுவை. நவரசங்கள்னா என்னென்ன? நகை, அழுகை, இழிவரல். கொஞ்சம் குழந்தைகளே அமைதியா படுத்திட்டு நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அவங்க பேசுறது நமக்கு எல்லாம் கேட்கும். நீங்க தொடருங்கம்மா. நவரசங்கள் என்பது 9. ஓகே, நவரசங்கள்னா என்ன? நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், கோபம், வெகுளி, உவமை, அமைதி. இந்த 9 தான் நவரசம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட்டுட்டு மிச்ச 8 ரசமும் இந்த ஆண்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த காலத்துல எங்கெங்க ஆண்கள் நகைச்சுவையா இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் டென்ஷனா தான். ஒண்ணும் இல்ல, இங்க எல்லாரும் கணவன் மனைவியா தானே வந்திருக்காங்க. இப்ப வர்றதுக்குள்ள எதையாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குமா இல்லையா சொல்லுங்க கார்ல? ஆனா அதுக்கு மூல காரணமே யார் இருப்பாங்க அப்படின்னா ஆண்களா தான் இருப்பாங்க. ஆனா நம்மள அப்படியே பிளேம் பண்ணுவாங்க, நீ தான் பண்ணுன, ஒன்னாலதான் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம குழந்தைகள் இருக்கு பாருங்க, அது வேற எக்ஸ்ட்ரா எதையாவது ஏத்தி விடும். ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. இதுல சொல்லிருவாங்க என்ன அப்படின்னா, எங்களுக்கு தான் நகைச்சுவை இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு அப்படியே அலைய வேண்டியது. நாங்கெல்லாம் நகைச்சுவை பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா எங்களோட வாழ்க்கையே நகைச்சுவையா தான் போயிட்டு இருக்கு. இல்ல அப்படின்னா உங்களோட எல்லாம் 10-15 வருஷம் எங்களால குடும்பம் நடத்த முடியாது. அதாவது பெண்கள்லாம் வந்து பார்ன் ஃப்ரம் ஹியூமர் சென்ஸ் அப்படின்றாங்க. அப்படிதாங்க. எங்க வீட்டுல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா என் கணவர் போன் பேசிட்டு இருந்தாரு. எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. நானும் போகும்போது வரும்போது நம்மளுக்கு இருக்கும்ல, அப்படியே போகும்போது என்ன பேச, யார்கிட்ட பேசினாரு? என்னோட நாத்தனார்ட்ட, அவங்க அக்காட்ட போன் பேசிட்டு இருந்தாரு. இங்க இருங்க, இப்படியே போகும்போது வரும்போது இப்படியே நானும் போறேன் பாக்குறேன். 2 மணி நேரம் நான் பேசும்போது மட்டும் ஓகே மாலா, சரி மாலா, ஓகே ஓகே 2 மணி நேரமா பேசினாருங்க. நானும் இல்ல, என்னதான் பேசுனீங்க அப்படின்னா, சும்மா தான் பேசினேன். அட சும்மா என்ன 2 மணி நேரம் பேசுனீங்க? அட சும்மா தாமா பேசினேன். எல்லாரும் நல்லா இருக்காங்களா இல்லையா? அட எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் என்னதான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்லா இருக்கியான்னு கேட்டேன். அட நல்லா இருக்கியாவா 2 மணி நேரம் நீ பேசுன? நானும் இல்ல, திரும்பி மறுபடியும் நம்ம விடுவோமா சொல்லுங்க? அது வேற யார்ட்ட பேசினா கூட விடுவோம். நாத்தனார்ட்ட பேசும்போது என்ன பேசணும்னு கேட்க மாட்டோமா? நானும் கேட்கிறேன், 2 மணி நேரம் என்னையாதான் பேசுனீங்க அப்படின்ட்டு. அப்படியே திரும்பி உனக்கு எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமா அப்படின்னாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்க சரிங்க அப்படின்னு. இதுவே நாங்க நகைச்சுவே எடுத்துக்கலன்னு வச்சுங்களேன். நம்ம 2 மணி நேரம் பேசி, நம்ம அப்பாட்டையோ நம்ம அம்மாட்டையோ 2 மணி நேரம் பேசி அவங்க வந்து கேட்டு நம்ம ஒண்ணு இக்கு இங்கு கூட விடாம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லல அப்படின்னா அவங்களோட இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்புறம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்வோன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல எந்த ஆம்பளைங்க நோய் இல்லாம இருக்காங்க? 20 வயதிலேயே கண்ணாடி. யார் இந்த பாருங்க, 20 வயதிலேயே கண்ணாடி, 20 வயது 30 வயதுல பெருந்தொந்தி, மூட்டு வலி. அது 20 வயசுல கண்ணாடின்னு சொல்லிட்டு சாரை ஏன் காட்டுறீங்க? அவருக்கு கண்ணாடி போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு 60 வயசு ஆக போதுங்க. கோட்டெல்லாம் போட்டு எங்க இருந்தாரா, அதனால சொல்லிட்டேன். 65ங்களா? கம்மியா சொல்லிட்டேன் இருக்கு. 60. சரி பரவாயில்ல விடுங்க. 40 வயசு டிஸ்கவுண்ட்ல போயிடுச்சு. 20 வயதிலே கண்ணாடி, ஓகே. 30 வயசுல மூப்பு, மூட்டு வலி, பெருந்தொந்தி. 40 வயசுல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஏரோப்ளேனே லேண்ட் பண்ணலாம். அவ்வளோ பெரிய லேண்ட் இருக்கும். அதை விக்க வச்சு மறைச்சுக்கிட்டு பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? எந்த ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கஷ்டம் இல்ல. ஆண்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா? பெண்களுக்கு இல்லையா? அதையும் நாங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணி தானே போயிட்டு இருக்கோம். ஆனா என்னமோ கஷ்டங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்க மாதிரி வீட்டுல பேச பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இவ்வளவு எல்லை தூக்கி போட்டோம் கொள்ள தூக்கி போட்டோம்னா வெடிச்சிரும். அப்படிதான் இருக்கும். ஆனா வெளியில போய் ஃப்ரெண்டு கிட்ட பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஈதான். உள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படியேதான் இருப்பாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுல என்னோட மாமியாரை வந்து நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேங்க.
அவங்க இருந்தப்ப, இப்பதான் லாஸ்ட் இயர் இறந்துட்டாங்க. வருஷம் போனீங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய வேலை. எப்படின்னா மாமியாரை கிளப்பி அழைச்சிட்டு போனோம். ஏன் அப்படின்னா அவங்களோட வயசு 89, சுத்தமா நடக்க முடியல. நான் கையை பிடிச்சுதான் வாங்கம்மா மெதுவா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவேன். அங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ஹெல்த் செக்அப்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க அழைச்சிட்டு போனதான் கடைசி. அதானே நீங்க அழைச்சிட்டு போனதான் கடைசியா? இல்ல இல்ல இல்ல, நான் அதுக்கப்புறம் இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இறந்தாங்க. நான் வேயிங் மிஷின்ல ஏறி நிற்பாங்களா நிக்க மாட்டாங்களா? ஏறி நின்னாங்க. என் கணவரோட ஃபேமிலி எல்லாரும் இப்படி இப்படி இருப்பாங்க, எங்க ஃபேமிலியில இப்படி இப்படி இருப்போம். ஓகே, நாங்க இங்க வேயிங் மிஷின்ல ஏறி நிற்கும் போது அவங்களோட வெயிட் சொன்னா நம்ம மாத்தீங்க 36 கிலோ. 36 கிலோ என்னோட மாமியார வெயிட் மிஷின்ல ஏத்தி விட்டாங்க. வெயிட் மிஷின்ல ஏறவங்களுக்கு இரங்கல் செய்தி வந்துருச்சு. என்னோட மாமியார் பாத்தீங்கன்னா 36 கிலோ. யாராவது நம்ப முடியுமா? நம்புங்க. அதுல இருந்து ஒரே யோசனை யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் வேற கொடுப்பாங்க, அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. நானும் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து என்னம்மா ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இப்பதான் புரியுது அம்பிகா, முன்னாடி 32 கிலோ இருந்தேன், நான் 36 கிலோ ஆயிட்டேன். அதான் என்னால நடக்க முடியல, மூச்சு விட முடியல. ஏஜ் இஸ் நாட் அ டிஃபெக்ட். ஏஜ்னால அவங்க நடக்க முடியல, அவங்களுக்கு வெயிட் 4 கிலோ ஏறிட்டு அதனாலதான் நடக்க முடியல. இத எனக்கு நேரம் சொன்னாங்க. ஐயோ அம்மா, 36 கிலோங்கிறது எங்க வீட்டுல வாங்குற ரைஸ் கேஜோட விலை. ஓகேவா? அந்த அளவு இருந்துகிட்டு என்கிட்ட சொன்னோன்னா எனக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சல் தெரியுமா அந்த டைம்ல. நான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதை நான் வந்து கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லாஸ்ட் மினிட் வரையில அவங்கள பாத்துக்க முடியாதுங்க. அதோட சோசியல் மீடியாவுக்கு வருவோம். நீங்க ஃபர்ஸ்ட் போன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. எவ்வளவு ஆண்கள் வந்து போஸ்ட் போடுறாங்க, ரீச் ஆகுதா? அவங்க மனைவி வரும்போது அதே ரீல்ஸ் எவ்வளவுக்கு ரீச் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, ஆண்கள் பெண்கள் வேடமிட்டு ஒரு நகைச்சுவையை சொன்னா மட்டும்தான் அது ரீச் ஆகுது. ஆண்கள் ஆண்களாக வந்து சொன்னாக்க அது ரீச் ஆகிறது இல்லை. ஓகே, சிரிப்பு, இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கே இருந்த சொந்தமான கையிருப்பு. எந்த ஜீவராசியும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா எடுத்து காட்டும் கண்ணாடி அந்த சிரிப்பு. களைப்பை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு என்று இந்த பாடலை எழுதினது என்.எஸ். கிருஷ்ணன். அவர் ஏன் எழுதியிருக்காருன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் எல்லாம் உம்முன்னு இருக்காதீங்க, சிரிங்க, அழகா இருப்பீங்க, சிரிங்க. அதனாலதான் எழுதியிருக்காரு. அதனால் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிக்க தெரிந்தவன் மனிதன் மட்டும்தாங்க. அதனால எல்லா ஆண்களும் சிரித்து நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களுக்கு நகைச்சுவை உணவு இருக்கத்தான் செய்யுது, ஆனா அது வீட்டுல கொஞ்சம் காட்டுங்கய்யா, மனைவிட்ட காட்டுங்க, பிள்ளைகள்கிட்ட காட்டுங்க. உங்க அக்கா தங்கச்சிட்டே காட்டுறீங்களே. அவங்க அக்கா, அவங்க நாத்தனார் பேர் மாலான்னு சொன்னாங்க. அவங்க பேசும்போதே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. மாலா பேன இன்னும் 2 பாயிண்ட் சேர்த்து வைடி அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஒரு கொப்புளிச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுடைய ஆண்கள் வந்து நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துங்க. அது எங்க வெளியில தான் வெளிப்படுத்துறீங்க, குடும்பத்துல வீட்டுல கொஞ்சம் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, கண்ணாடி மூட்டு வலி அப்படின்னு ஒரு சித்ரா சித்த வைத்தியசாலின் கோபால் ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்துல அதுல இவங்க தான் 2வது டாக்டர் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சித்த வைத்திய மருந்துமே சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பதில் சொல்வதற்காக அடுத்ததாக உங்களுடைய பலத்த கரவலையுடன் நகைச்சுவை ஆற்றல் அதிகம் இருப்பது ஆண்களுக்கே என்று வாதாட பெஞ்சமின் அவர்களை அழைக்கின்றேன். நகைச்சுவையின் நாயகன், எங்களின் ஜனநாயகன் நடுவர் அவர்களுக்கும், நகைச்சுவையில் அறுசுவை விருந்து படைக்கவிருக்கும் என் அணியின் ஆண்களுக்கும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல, அதுக்கு அடிப்பட்டமா. நகைச்சுவை உணர்வு என்றால் என்ன என்று இன்று தெரிந்து கொள்ளவிருக்கும் எதிரணி பெண்களுக்கும், அலை கடல் என திரண்டு வந்து ஆர்ப்பாட்டத்துடன் அடர்ந்திருக்கும் அல்லாசா மக்களுக்கும்
விருந்தினர் அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்களையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசின இளையா அவர்கள் நல்லாவே பேசினாங்க. அவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அவங்களுக்கு அபாரமான கற்பனை திறன் அதிகம். சும்மா இஷ்டத்துக்கு கற்பனைக்கு ஒரு அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. ஆனா அது உண்மையா என்னன்றத நம்ம பேசும்போது பார்க்கலாம். முதல்ல அவங்க சொன்னாங்க, அவங்க கணவர் கூட கார்ல வரும்போது கணவர் சண்டை போட்டுக்கிட்டே வந்தாருன்னு. அவங்களுடைய கணவர் தனசேகர் தங்கானா தங்கம் 150 கிலோமீட்டர் தங்கம். எது கிலோமீட்டருங்களா? கோபார்ல இருந்து அல்லாசா தூரம் சொன்னாங்க. அவ்வளோ தூரத்துல வந்தாலும் அந்த மனுஷன் ரொம்ப அமைதியா கார் ஓட்டக்கூடிய ஆளு. அப்படிப்பட்ட ஆளையே கோபப்படுத்தி சண்டை போட வச்சிருப்பாங்கன்னா அதுக்கு இவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்க. கார்ல ஏறின உடனே ஒழுங்கா கார் போயிட்டு இருந்திருக்கு. உடனே அவங்க இளையா கேட்கறாங்க, அன்னைக்கு அந்த கல்யாணத்துல உங்க அண்ணி என்னை பத்தி என்ன சொன்னாங்க? இவர் யோசிப்பார், எந்த கல்யாணத்துல என்ன சொன்னாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, என்ன உங்க அக்கா இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அவருக்கு என்ன கேள்வி கேட்டாங்கன்னே புரியல. அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. அவர் அடுத்த கேள்வி யோசிச்சுட்டு இருக்கும் போது, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், ரோட்டை பார்த்து ஓட்டிட்டு இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. இப்படி கேட்டா தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நினைச்சு தெரியுமா? சொல்லுங்க. அவரு பாதியில இறக்கி விட்டு போயிட்டாரு. டாக்ஸி பிடிச்சு வந்தாங்க. இப்ப ஓ அப்படியா? சரிங்க. இன்னொன்னு சொன்னாங்க, 2 மணி நேரம் போன் பேசுறாருன்னு. அவரு தனசேகர் பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல போன் பேச மாட்டாரு. ரொம்ப சுருக்கமா பேசக்கூடிய ஆளு. அன்னைக்கு அவர் போன் பேசிட்டு இருக்கும் போது, தனசேகருங்க இப்படி போன் பேசிட்டு இருக்கும் போது இவங்க போய் என்ன சொல்லிருக்காங்க, சீக்கிரம் போன் பேசி முடிங்க, உங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன், நான் அதை பத்தி பேசணும்னு. மனுஷ போனை வைப்பாரா? அதுதான் 2 மணி நேரம் பேசிருக்காரு. அதுக்கு நாத்தனாருன்னு ஒரு காரணத்தை சொல்லி 2 மணி நேரமும் இழுத்திருக்காரு நம்ம ஆளு. யாருக்கு தாங்க அப்படி பேச முடியாது. இன்னொன்னு சொன்னாங்க, சோசியல் மீடியால ஆண்கள் பெண்கள் வேடம் அணிஞ்சு பண்றாங்கன்னு. ஏன் நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ண முடியாதனால ஆண்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நான் பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பா, இந்த மாதிரிலாம் ஆண் ஏன் பேசணும்? நீங்க எல்லாம் பண்ண முடியாதனால ஆண்கள் எல்லாம் பண்ண வேண்டி இருக்குங்க. சரிங்க, இப்ப விஷயத்துக்கு வரேன். நகைச்சுவை உணர்வு ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா? இதுதான் இன்றைய தலைப்பு. இப்பதான் தலைப்புக்கே வரீங்களா? இது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு உண்டு, பெண்களுக்கு உண்டு. சொல்ல போனா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம். என்னங்க நீங்களே முடிச்சு விட்டீங்க? நடுவர் அவர்களே, தமிழ்ல நகை என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு நகைச்சுவையா பேசி அடுத்தவங்களை மகிழ்விக்கிறது, சிரிக்க வைக்கிறது ஒரு வகை. இன்னொன்னு இந்த நகை உடம்பு ஃபுல்லா போட்டுக்கிற நகை. நம்ம எதிரணி பெண்களை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு எந்த உணர்வு அதிகம்னு. இதுல அவங்ககிட்ட பதில் வேற வரும், நாங்க நகையும் போட்டுக்குவோம் நகைச்சுவாவும் பேசுவோம். அது எப்படி இருக்கும்னா, இந்த நெல்சன் படத்துல வர டார்க் காமெடி மாதிரி அவங்க சீரியஸா பேசுவாங்க, நமக்கு அது காமெடியா தெரியும். அதுக்கு நம்ம சிரிக்கணும், இல்லாட்டா திட்டு விழுகும். ஆமா, அது சிரிக்கணும். நம்ம ஆண்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதை எளிதா கடந்து போகக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு ரொம்ப அதிகம். பெண்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தாங்க. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் ஆண்கள் அதை மனசுல போட்டு குழப்பிக்காம அதை கடந்து போயிடுவாங்க. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு அழகா சொல்லியிருக்காரு. இது என்ன பொருள்னா, துன்பம் வருவர நேரையில நம்ம அதை சிரிச்சுக்கிட்டே எதிர்கொண்டோம்னா அதை கடந்து ஈஸியா போயிடலான்னு ஒரு பொருள் இருக்கு அதுக்கு. போன வாரம் நான் சகோதரி பிருந்தா வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய கணவர் அருண் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, எப்படிங்க உங்க லைஃப் போகுதுன்னு கேட்டேன். அதுக்கு அந்த மனுஷன் அவரோட லைஃப்ல டிராஜடிய ஒரு கவிதையா சொன்னாரு என்கிட்ட. கவிஞர் இல்லையா, அப்படிதான் சொல்லுவாரு. சொல்லுங்க, அந்த கவிதை நீங்களே சொல்லிடுறீங்களே. 1-1-2 நீ நானும் ஃப்ரெண்டு. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நீனும் நானும் கணவன் மணியா இருக்க போதில்ல, நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாரு. அடுத்தது 2-2-4 ஆவின் பாக்கெட் பாலுன்னாரு. கல்யாணம் அடுத்த நாளே பாக்கெட் பால் வாங்கி டீ போடுனாங்க. டீய போட்டேன், அப்படியே கரண்டி கொடுத்து சமைக்க சொன்னாங்க, சமையலும் செஞ்சேன். அடுத்தது 3-3-6 கையில விளக்க மாறு. சமைக்க செஞ்ச நானு கையில விளக்க மாத்த கொடுத்து கூட்டி பெருக்கி கழுவுன்ட்டாங்க. இவ்வளவும் பண்ண
போதா குறைக்கு 4-4-8 ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட்டு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. எல்லாம் போய் 5-5-10 என் லைஃப் ஆச்சு வெத்து அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில இருக்க அந்த டிராஜடிய மனுஷன் கவிதையா சொன்னாரு. இது ஆண்களுக்கு ரொம்ப இயல்பா வரும். இதையே ஒரு பொண்ணுகிட்ட கேளுங்க, எப்படிமா லைஃப் போகுதுன்னு. காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் ஆத்துன்னு ஆத்துவாங்க. ஆனா என்ன பேசினான்னு அவங்களுக்கும் புரியாது, கேட்கற நமக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆண்கள் பாத்தீங்கன்னா நகைச்சுவைய எத்தனை முறை பார்த்தாலும் அதுக்கு சலிக்காம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசு அவ்வளோ ரொம்ப லேசான மனசு. அப்போதான் முறை அந்த நகைச்சுவை பார்க்குற மாதிரி அதுக்கு ரொம்ப விழுந்து சிரிப்பாங்க. ஆனா இதே பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டிக்கு மேல அந்த நகைச்சுவை காட்சிகளை அவங்க மனசுல பதியாது. எங்க வீட்டுல இந்த கலகலப்பு படத்துடைய நகைச்சுவை காட்சிகளை அதிகமா பார்க்கறது வழக்கங்க. நான் ஒரு 150 தடவை பார்த்திருப்பேன், என் பையன் ஒரு 100 தடவை பார்த்திருப்பான். ஆனா எத்தனை வாட்டி பார்த்தாலும் முறை பார்க்கிற மாதிரி நானும் சிரிப்பேன், என் பையன் எல்லாம் கீழே விழுந்து புறந்து சிரிப்பான். அதுல இந்த அமிதாப் மாமா சீன் வரும்போதெல்லாம் பூந்தடிச்சு ஓடுவான், அவனால உட்கார முடியாது எத்தனை வாட்டி பார்த்தாலும். அப்படியே திரும்பி என்னுடைய அந்த சோஃபால பார்த்தனா எங்க அம்மா, மாமியாரு, என்னோட மனைவி கையை கட்டிட்டு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்கிரீனை. என்னதான் பாக்குறான்னு தெரியாது. அத இந்த வேண்டா வரப்பா புள்ளையை பார்த்து காண்டாமருன்னு பேர் வச்சானுங்களே. டிவி இப்படி முறைச்சு பார்க்க அப்புறம் உங்களை முறைச்சு பார்க்க, டிவி முறைச்சு பார்க்க அப்புறம் உங்களை முறைச்சு பார்க்க. அதான் நடுவில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வேண்டா வரப்பா புள்ளையை பார்த்து காண்டாமருன்னு பேர் வச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன தோணும்னா இந்த கர்ணன் படத்துல வர கிளைமேக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு அந்த காமெடிலாம். அவங்களுக்கு அதெல்லாம் மைண்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் நடக்க போகுது அவங்க மைண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த நகைச்சுவை உணர்வு அதிகமா வெளிப்படாது. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நகைச்சுவை உணர்வு ஏதோ திடீர்னு வர்றது கிடையாதுங்க. அது அவங்களுடைய பள்ளி பருவத்திலேயே அவங்க கூட வர்ற விஷயம். அது கிளாஸ்ல டீச்சர் கேட்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம கிளாஸுக்கு எல்லாரும் இன்ஸ்பெக்ஷன் வர போறாங்க, நம்ம கிளாஸை எப்படி கிளீனா வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பொண்ணுங்க கிட்ட நிறைய ஐடியா வருது. நாளைக்கு புது டஸ்ட்பின் வாங்கணும், நாளைக்கு டஸ்ட்பின்ல குப்பை எல்லாம் அதுல போடணும், நாளைக்கு ஒரு நாள் குப்பை போடாம பாத்துக்கணும் அப்படின்னு நிறைய ஐடியா வருது. இதே பசங்க கிடைக்காதுன்னா ஒட்டுமொத்தமா ஒரே தான், நாளைக்கு எல்லாருமே அவங்க வீட்டுல இருந்துடலாம், நாளைக்கு பார்த்தா கிளாஸ் கிளீனா இருக்கும். அவ்வளவுதாங்க நம்ம ஆளுங்க. எதுவா இருந்தாலும் நகைச்சுவை உணர்வோட அப்படி கடந்து போயிட்டே இருப்பாங்க. இதே எக்ஸாம் அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம் போறது 10 நிமிஷம் முன்னாடி பெண்கள் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே பரபரப்பா இருக்கும். ஒரு பொண்ணு என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, ஐயோ லாஸ்ட் சாப்டர் படிக்காம வந்துட்டேன். இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 மார்க்க படிக்காம வந்துட்டேன். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டயக்ராம மனப்படம் பண்ணாம வந்துட்டேன்னு. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா நம்ம பசங்க பக்கத்துல அப்பதான் என்ன பண்ணோம், அவங்களுக்கும் அந்த டென்ஷன் 10 நிமிஷம் தான் இருக்கும் எக்ஸாமுக்கு போனோம். ஆனா அப்பதான் ஒருத்தன் கேட்பான், மச்சான் பேனா வச்சுக்கிற அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். இன்னொருத்தர் வருவான், இன்னைக்கு மேக்ஸா சயின்ஸ் இல்லையான்னு கேட்பான். நம்ம நடுவர் மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு எக்ஸாமா எனக்கு தெரியாது அப்படின்னுவான். இல்ல நான்லாம் இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா லீவ் இல்லையா கேட்பேன். நடுவர்களே, அதுக்காக நம்ம பசங்க யாரும் படிக்காம பரீட்சையோட பயம் இல்லாம வரதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி தான் இருக்கிற அந்த இடத்த தன்னோட நகைச்சுவை உணர்வால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலகலப்பா வச்சுக்குவோம். இதுதான் நம்ம ஆண்களோட உலகம், ரொம்ப இயல்பான ஆளுங்க. ஆகையால நம்ம நகைச்சுவை உணர்வு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு எந்த ஒரு வரமுறையும் இல்லாம எல்லா காலகட்டத்திலையும் அந்த நகைச்சுவை உணர்வு அவங்களால கடத்திட்டு போக முடியும். ஆனா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அவங்களால அந்த நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்க முடியாது. அதுக்கு காரணம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற அந்த கோட்பாடுகளும் வரைமுறைகளும் அவங்க அடைப்பட்டு இருப்பதால அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல நகைச்சுவை உணர்வை அதிகமா கொண்டு போக முடியாது. அதனால பெண்களை காட்டிலும் நகைச்சுவை உணர்வு ஆண்களுக்கு தான் அதிகம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு அருமையான பேச்சு. நகைச்சுவை எப்படிலாம் இருக்குன்னா, வீட்டுல வேலை செய்யறதுல இருந்து நாங்க எல்லாமே நாங்க தான் செய்யறோம், அதெல்லாம் நகைச்சுவை எடுத்துக்கிட்டு செய்யறோம் அப்படின்னாரு. அதே மாதிரி வீட்டுல கலகலப்பு படம் பார்த்திருக்காங்க. கலகலப்பு படம் பார்த்த குடும்பத்துல கைகலப்பா இருக்குது, அந்த அளவுக்கு நடந்திருக்குது அவங்க வீட்டுல. அந்த மாதிரிலாம் நாங்க நகைச்சுவை தான் ஆண்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் நகைச்சுவை ஆற்றல் அதிகமா இருக்கு என்று ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாரு பெஞ்சமின் அவர்கள். பெஞ்சமின், இதான் உங்களுக்கு முதல் பட்டிமன்றங்களா? மிகச்சிறப்பு. முதல் பட்டிமன்றத்திலே மிக அருமையாக ரொம்ப ஒரு கைதேர்ந்த பேச்சாளர்கள் பேசியிருக்கிறார். அவருக்கு நமது அல்ஹசா தமிழ் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களும். அதைத் தொடர்ந்து நகைச்சுவை ஆற்றல், நகைச்சுவை உணர்வு அதிகம் இருப்பது பெண்களுக்குத்தான் என்று வாதிட பிருந்தா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இப்பட்டிமன்றத்தின்
நகைச்சுவை நாயகன் நடுவராய் ஆனாலும் ஆணாய் இருந்தாலும் நடுநிலை மாறாமல் தீர்ப்பை வழங்குவார் என்று கேட்டுக்கொண்டு, ஆதாரம் இல்லாமல் எங்களை சேதாரம் செய்து கொண்டிருக்கும் ஆரம்பமே ஒரு விண்ணப்பத்தோட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஆண்கள் அணியைச் சேர்ந்த மேன்மக்களுக்கும், செய்கூலி சேதாரம் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் புன்னையே பதிலாய் தந்து கொண்டிருக்கும் எங்கள் அணியைச் சேர்ந்த பெண்களுக்கும், அரபிக்கடல் தாண்டி அல்ஹசா வரை தமிழ்மொழி வாசம் வீசச் செய்த அல்ஹசா தமிழ் சங்கத்திற்கும், இங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, பெஞ்சமின் அவர்கள் மைக்க பார்த்தோன்னே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு போயிட்டார் போல. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் நகராது அப்படிங்கிற மாதிரி இவங்க அடிக்கிற கேலி கிண்டல் கூத்து எல்லாத்துக்குமே பெண்கள் தான் பேஸ். இவங்க இல்லைன்னா எல்லாருமே நட்டுக்கள் தான் லூஸ் அப்படிங்கறதா உண்மை. இவர் வீட்டுல என்னமோ இவர் மட்டும் தான் ஈன் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரியும், இவங்க ஒய்ஃப் எல்லாம் ஊன் அழுதுட்டே இருக்கிற மாதிரியும் பேசிட்டு போயிருக்காரு. உண்மை என்னன்னா, இவரே பல்லு விளக்கவும் பல்லு டாக்டர் மட்டும்தான் பல்ல காமிப்பாரு. அவ்வளவு சீரியஸ் பார்ட்டி. அதுதான் பெண் பல் டாக்டர் தான் மட்டும் தான் காட்டுவாரு பல்ல. அதை பத்தி எனக்கு தெரியாது நடுவர் அவர்கள். அப்புறம் இவர் பாட்டு பாடினாராம் என் வீட்டுக்கார பார்த்து, 1 1 2 நீயும் நானு ஃப்ரெண்டு அப்படின்னு. நான் போன வாரம் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசினேன், இந்த பாட்டு அவங்க குடும்ப பாட்டு போல, அவங்க என்கிட்ட பாடுறாங்க. 1 1 2 நீ ஒரு மண்டு அவரை பார்த்து பாடி இருக்காங்க. 2 2 4 நான் சொல்றத கேளு, 3 3 6 இல்லனா உனக்கு இல்ல சோறு, 4 4 8 கழிவு வைய உன் தட்டு, 5 5 10 வீட்டுல நான் தான் கெத்து அப்படின்னு. ஆனா இந்த 2 பாட்டுல இருந்து ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? நீங்க பார்வையில் கவனிச்சிருப்பேன். என்னன்னா, இவரு சொன்னார்ல அந்த பாட்டுலயும் அருண் தான் அவங்க வீட்டுல பாத்திரம் வளர்க்கிறாரு. இவங்க சொன்ன இதுல இருந்து பெஞ்சமின் தான் பாத்திரம் வளர்க்கிறாரு. மொத்தம் எல்லா வீட்லயும் ஆண்கள் தான் பாத்திரம் வளர்க்கிறோம். நீங்கள் உங்கள் உரையை தொடங்குங்கள். அப்புறம் இவங்க குடும்பமா உட்காந்து காமெடி படத்தை பார்த்தாங்களாம். இவர் மட்டும்தான் சிரிச்சாராம், இவன் ஒய்ஃப் சிரிக்கவே இல்லையா. எங்க ஒரு படத்தை 150வது வாட்டி பார்த்தா எவருக்காவது சிரிப்பு வருமா? பழக பழக பாலும் சுளிக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? அந்த லாஜிக் தெரியாம என்ன நீ சிரிக்கிறது இல்லைன்னா அவர் ஒய்ஃபு போய் மன உளைச்சல் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்படி இப்படி சம்பந்தம் இல்லாம பேசி எனக்கு மன உளைச்சல் கொடுத்துட்டு வந்திருக்காரு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். சிந்திக்கவும் சிரிக்கவும் தெரியாத மனிதர்களை புடிச்சு சிறையில் அடைக்கணும் நடுவர் அவர்களே. அப்படி பார்த்தா என் வீட்டுக்காரர் தான் முதல்ல புடிச்சு ஜெயில போடணும். ஏன்னா பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இல்லங்க நடுவுல அவர் தான் வீட்டுக்காரர் எல்லாம் பாத்துக்கங்க, ஒளிப்பதிவாளர். ஏன்னா பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் எல்லா டென்ஷனும் டென்ஷனாவே இருப்பார். ஏன் டென்ஷனா இருக்காரு அது அவருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. அன்னைக்கு அப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். இவர் போய் குளிச்சுட்டு வந்து ஈரத்துண்டை சுத்திக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தார். சில அன்வான்டா வார்த்தைகளையும் விடுவார். அப்ப வேர்வை சிந்தி உழைக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும் தெரியுமா அப்படின்னாரு. ஆமா, நாங்கெல்லாம் மூக்கு சிந்தி உழைக்கிறோம், அதனால எங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அவ வாயை குறைச்சிட்டு முதல்ல கிளம்புற வெளியே பாரு, உன்னாலதான் லேட்டுனாரு. இல்ல நான் கிளம்பி 2 பொண்ணுங்களையும் கிளப்பி அப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டா போனா தான் என்ன? எதுக்கே லேட்டா வந்தா? வெளியில போய் வெயில் நில்லுன்னா சொல்லிட போறாரு. அப்படி பார்த்தா வெயில்ல நின்று மீரான் கருத்துல போயிருக்கணும். இப்படி நடந்த ஒரு சின்ன பிரச்சனை என்னாச்சு, ஊதி ஊதி ரொம்ப பெருசா போச்சு. யார் ஊதுனது? அந்த பிரச்சனை ஊதி ஊதி பெருசாய் போச்சு. ஒரு வாரம் மனுஷன் கூட பேசவும் இல்ல, சிரிக்கவும் இல்ல, முகத்தை கூட பார்க்கல. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாலும் ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறார். ஆட முடிச்சுட்டிங் வாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. ஓகே, இவருக்கு பிடிச்ச 3 வார்த்தைகளை மெசேஜ் அனுப்புவோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சேன். ஐ ஆஃபர் 100% லவ் டு யூ, டிஸ்கவுண்ட் யுவர் ஆங்கர், பை 1 saree get 1 saree for free. இவருக்கு பிடிச்ச வார்த்தையில் ஆஃபர், டிஸ்கவுண்ட், பை 1 get 1 free. இதெல்லாம் ஆஃபர்னு பார்த்தோன்னே மனுஷன் வாட்ஸ்அப் மெசேஜ் ஓபன் பண்ணிட்டார். அப்புறம் தான் விஷயத்தை கீழே எழுதி இருந்தேன், பை 1 get 1 free, நாட் அப்ளிகபிள் ஃபார் மேரேஜ். கீழே தான் விஷயத்தை எழுதியிருந்தேன். இங்க பாருங்க, சில சமயம் நீங்க தப்பா பேசலாம், நான் கரெக்டா பேசுவேன். சில சமயம் நான் கரெக்டா பேசுவேன், நீங்க தப்பா பேசலாம். ஒரு நிமிஷம் திரும்ப சொல்லுங்க. சில சமயம் நீங்க தப்பா பேசலாம், நான் கரெக்டா பேசுவேன். சில சமயம் நான் கரெக்டா பேசுவேன், நீங்க தப்பா பேசலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்.
மனுஷன் அதை பார்த்தோன்னே குழம்பிட்டாரு. இப்ப யாரு கரெக்ட் யாரு சரின்னு சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி கேட்டுருவோம் அப்படின்னு எனக்கு பதிலாக எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சாரி சாரின்னு கதறி இருக்கிறார். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடைஞ்சது. பெண்களுடைய நகைச்சுவையானது திருமணத்துக்கு முன் வேற மாதிரி, திருமணத்துக்கு பின் வேற மாதிரின்னு சொல்லலாம். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. கல்யாணத்துக்கு முன்பு கல்யாணத்துக்கு முன்பு காமு காப்பி மாதிரி. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புறேன். ஒரு காட்டுல 2 புலிக்கு கல்யாணம் நடக்குது. அப்ப அங்க சுத்தி இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து வார்த்தை சொல்லுது. ஆனா எதுவும் பக்கத்து வரல. ஏன்னா புலிய கண்டா பயம், ஒரு மரியாதை. தூரத்துல நின்னே வாழ்த்து சொல்லிட்டு போச்சு. ஆனா ஒரு பூனை மட்டும் ரொம்ப தைரியமா பக்கத்துல வந்து திருமண வாழ்த்து சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருக்கு. புலிக்கு ஆச்சரியம். பூனை, உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு தைரியம் பக்கத்துல வந்து வார்த்தை சொல்லிட்டு போற அப்படின்னு. அட போப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் புலியாதான் இருந்தேன், இப்பதான் பூனையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆக திருமணத்துக்கு முன்னாடி நான் கூட புலி மாதிரி மாஸ்டர் பீஸா எல்லாத்தையும் கலாய்த்துக்கிட்டு இருந்தேன்னா, திருமணத்துக்கு பிறகு பூனையாகி என்ன நானே கலைச்சுக்கிட்டு ஒரு வாழை பிடிச்சு சுத்திட்டு இருக்கிறேன். இப்ப குடும்ப பஞ்சாயத்து விட்டுருவோம், ஊர் பஞ்சாயத்துக்கு வருவோம். கிராமத்து பெண்கள் அவங்களுக்கு இருக்கிற நகைச்சுவை வந்து வேற லெவல்ல இருக்கும். கவனிச்சு பாத்தீங்கன்னா எப்படின்னா, நகைச்சுவை என்பது மனிதனுடைய அகத்தையும் புறத்தையும் அழகாக்கும் ஒரு அழகிய கலை. அத வந்து கேலி, கிண்டல், நக்கல் இதன் மூலியமா தாலாட்லியும் ஒப்பாரி வகைகளையும் உள்ளே புகுத்தி மிக அழகாக வெளிப்படுத்துவார்கள். அதை அதன் மூலம் தன் உடல் மற்றும் உள்ள நலத்தை பாதுகாத்து உறவுகளுக்கிடையான மனக்கசப்புகளையும் போக்கிக் கொள்வார்கள். அப்படித்தான் ஒரு வீட்டுல மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்திருக்கு. உடனே வந்து மாமியார் என்ன பண்ணிருக்காங்க, குழந்தையோட தொட்டில பிடிச்சு ஒரு தாலாட் பாடியிருக்காங்க. என்னன்னா, பூமி நல்ல பூமி புண்ணியரு நல்லவரு, புண்ணியர கட்டிக்கிட்ட பெருங்கோரங்கு தொந்தரவு. எப்படின்னா புண்ணியர் அவங்க பையன், பெருங்கோரங்கு அவங்க மருமகளாம். உடனே மருமக தாலாட்டு பாடுறா. மண்ணு நல்ல மண்ணு மன்னவரு நல்லவரு, மன்னவர பெத்தெடுத்த மரக்குரங்கு தொந்தரவு. மரக்குரங்கு அவங்க மாமியாரா. இப்படி தாராட்டிலேயே தங்க தகராற முடிச்சுக்கிட்ட கிராமத்து பெண்கள் மிகச்சிறந்த நகைச்சுவையாளர்கள் என்று கூற விரும்புகிறேன். அப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 2 கிழவி வந்து இலவு காண போயிருக்காங்க, ஒப்பாரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒப்பாரி வைக்க போனவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஏ ராசா நீ ஆனையில போனாலும் ஐயா, பூனையில போனாலும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன பாடுறதுன்னு தெரியல. அப்ப பார்த்தா பந்தல்ல பாவாக்கா தொங்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து பந்தலில பாவாக்கா பந்தலில பாவாக்கா அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி கிழவி சொல்லியிருக்கு, போவையில பறிச்சுக்குவோம் போவையில பறிச்சுக்குவோம் அப்படின்னு இருக்கு. இதை நோட் பண்ண வீட்டுக்கார கிழவி என்ன சொல்லியிருக்கு, தொட்டையினா வெட்டி பூடுவேன் தொட்டையினா வெட்டி பூடுவேன். 8 நிமிஷம் ஆகி போச்சு 8 நிமிஷம் ஆகி போச்சு. விதைக்குத்தான் விட்டு இருக்க எடுபட்ட சிறுகிகளா இலவ மட்டும் காணுங்கடி அப்படின்னு பாடியிருக்காங்க. யதார்த்தமா யோசிச்சா பெண்கள் என்பவர்கள் அடக்கப்பட்டவர்கள். குறிப்பிட்ட அலைவரிசையில் மட்டுமே அன்பையும் ஆதங்கத்தையும் சிரிப்பையும் வெளிப்படுத்த அனுமதிக்கப்பட்டவர்கள். பகலில் அருகில் ஒலிக்கும் சூரியன் பெரிது என்று கூறிவிட முடியாது. இருளில் ஒலிக்கும் நட்சத்திரங்கள் சூரியனை விட பெரிதாக இருக்கலாம். ஆனால் அது இருக்கும் இடத்தையும் இருளின் ஆழத்தையும் பொறுத்தது. ஆண்களின் சிரிப்பு சுயநலத்தனமானது, ஆனால் பெண்களின் சிரிப்போ உறவுகளை வலுப்படுத்த உருவாக்கப்பட்டவை. பெண்கள் தங்கள் வாழ்வின் பிரிவுகளை ஆண்கள் வாழ்வில் பாசமாகவும், பகைகளை நகைச்சுவையாகவும், அழுகைகளை அழகாகவும் மாற்றக்கூடிய மந்திரவாதிகள். நகை அணிந்த பெண்கள் மட்டும் அழகல்ல, நகைச்சுவை அறிந்த பெண்கள் பேரழகு என்று கூறிக்கொண்டு என்றென்றும் பெண்களே நகைச்சுவையானவர்கள் என்று ஆணித்தரமாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. ரொம்ப சிறப்பா ஒரு பேச கொடுத்துட்டு அவங்களுடைய மைய கருத்து என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்களும் புலியாத்தான் இருந்தோம் நகைச்சுவையில, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன்மார்கள் கொடுக்கிற அந்த டார்ச்சர்ல பூனையா நகைச்சுவையெல்லாம் இழந்துட்டு பூனை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு அழகா சொன்னாங்க பாருங்க. அந்த ஒப்பாரி பாட்டை கூட பெண்கள் நகைச்சுவையா மாத்துறாங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம இங்க அரங்கத்தையே நகைச்சுவையா மாத்திட்டாங்க. அதுதான் அந்த உங்களுடைய பேச்சுல ஒரு சிறப்பு. அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அணிக்கு இப்போ பதில் சொல்லணும். அதே மாதிரி நகைச்சுவை உணர்வும் ஆற்றலும் ஆண்களுக்குத்தான் அதிகமாக இருக்குது என்று பேசுவதற்காக கவிஞர் புலவர் ராமமூர்த்தி அவர்களை மேடை கலைக்கின்றேன். நாவினில் நகைச்சுவை கொஞ்சும்
இளைய கலைவாணர், நடுநிலை தவறா பட்டிமன்ற தீர்ப்புகளின் நிரந்தர ஓனர், இன்றைய பட்டிமன்றத்தின் யுவர் ஆனர் கவிஞர் மீரான் அவர்களே, சேவையிலேயே பெரிய சேவை, பிறரை சிரிக்க வைப்பதே இன்றைய தேவை. கண்ணா மைக்க மேடையில வை, பொங்கல இலையில வை, பக்கத்துல தண்ணி வை, எதுக்கும் ஒரு ஆம்புலன்ஸ வெளியே நிப்பாட்டி வைன்னு மனசெல்லாம் நகைச்சுவையோட. நம்ம கரூர்ல மீட்டிங் பண்றோம், அலுவலகம் நடக்குது. முகமெல்லாம் புன்னகையாவும் மனசெல்லாம் நகைச்சுவையும் ததும்ப இந்த பட்டிமன்றத்தை தட்டி தூக்க வந்திருக்கும் ஆண்கள் அணி பேச்சாளர்களே, மாமியாரு எதிரு, நாத்தனாரு குதிரு, புருஷங்களோ புரியாத புதிருன்னு நகைச்சுவையோட புலம்பலையும் சேர்த்து புலம்ப வந்திருக்கும் பெண்கள் அணி பேச்சாளர்களே, வெள்ளிக்கிழமைனாலே மோனிகா லவ் யூ மோனிகா அப்படின்னு ஆடி பாடத்தாங்க மனசு ஆசைப்படுது. ஆனா எங்க சார் விடுறாங்க, வீட்டுல ஒரே பிக்கல் பிடுங்களா இருக்குன்னு. இந்த பட்டிமன்றத்தில் வந்தாச்சும் கொஞ்சம் நகைச்சுவையா பேசி சிரிப்போம்னு இந்த பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்கும் பாசமிகு ஆண்களே, அப்படி வந்த இடத்துல மட்டும் விட்டுறாங்களா? ஏங்க அங்க என்ன பல்ல இழிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க, வந்து உட்காருங்க பக்கத்துல, இங்க பாருங்க பையன் ஓடுறான் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு இங்க வந்த இடத்துலயும் அவங்கள நிம்மதியா இருக்க விடாம நச்சு நச்சுன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் பெருமதிப்பிற்குரிய பெண்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் அல்லசா தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகளே, சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களும் மாலை வணக்கங்களும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். நடுவர் அவர்களே, அதிகாரத்திற்கு பெண்கள் இருக்கலாம், அலங்காரத்திற்கு பெண்கள் இருக்கலாம். ஏன் இருக்கலாம்? அதுக்குதான் அவங்க தான் இருக்காங்க, நம்ம இருக்கோம். சொல்லுங்க. ஏன் அங்கெங்கே அறிவா கூட ஒரு சில பெண்கள் இருக்கலாம். பலகாரத்துக்கும் பெண்கள் இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி பலகாரத்துக்கும் பெண்கள் இருக்கலாம். ஆனா அடிச்சா கவுண்டரு, கடிச்சா கடிஜோக்குன்னு எப்பயுமே டைமிங்காவும் ரைமிங்காவும் காமெடி பண்றது எங்க ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. நம்ம எதிரணியில வந்து பேசிட்டு இளையாதேவி வந்தாங்க, புருஷங்காரங்க வீட்டுக்கு வந்தாவே டென்ஷன்ங்கிறாங்க. பிருந்தா வந்தாங்க, ஆமா அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள வந்தாலே டென்ஷனா தான் இருக்கிறாரு, ஜெயில வேற பிடிச்சு போட சொன்னாங்க, ஜெயில தூக்கி போடணும்னு வேற. அப்புறம் என்ன சொல்றாங்க, பெண்கள் தான் ஆண்களுக்கு காமெடிக்கெல்லாம் பேசா, அவங்க இல்லாட்டினா நம்ம எல்லாம் நட்டுக்கடன் லூசா. இவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், பொம்பளைங்க ஆம்பளைக்கு எப்பவுமே கொடுக்கறாங்க டார்ச்சர், அதனாலதான் எங்க வாழ்க்கையே ஆயிடுச்சு பிராக்சர். ஆனா காமெடி தான் எப்பவுமே எங்களோட நேச்சர். அதனால காமெடினாலே எப்பவும் நாங்க தான் ஹெட் மாஸ்டர் என்று சொல்லி. உங்க மனைவி முன்னாடி தான் இருக்காங்க, உங்க வீட்டுல ஹெட் மாஸ்டர். பிரேட்டா இருக்கு உங்க ஃபீச்சர். அன்னைக்கு அருண் வீட்டுக்கு போயிருந்தோம். அருணுக்கு ஒரு போன் வந்துச்சு. ஹலோ சத்யா அப்படின்னு சொல்லிட்டு டிவி சத்தமா இருந்ததுனால அவர் அப்படியே வெளியில நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் போயிட்டு உள்ள வந்து போன் வைக்கிறதுக்குள்ள அவரை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க பிருந்தா. யார் அந்த சத்யா? அவர் சொல்றாரு, அது என் ஃப்ரெண்டு சத்யகீர்த்திடி அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, இப்பயே போனை போடு. இவங்க போனை போட்டாரு, லவுட் ஸ்பீக்கர்லையும் போட்டாரு. ஏய் சத்யகீர்த்தி, நீ ஆம்பளைதான்னு சொல்லி தொல்லடா அப்படின்னு. அன்னைக்குன்னு பார்த்து சத்யகீர்த்திக்கு சளி பிடிச்சுக்கிச்சு. அவன் மூக்கால பேசுறான், அவங்களுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அடியே சண்டால சிரிக்கி பேசுறதும் பேசிவிட்டு நீ ஆம்பளை மாதிரி வேற நடிக்கிறியான்னு ஒரே அக்க போரு. அதாவது சத்திய சோதனை கேள்விப்பட்டிருவோம், சத்தியா சோதனை இதுதான். இப்படி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அழுது அழுது பெருசாக்க வேண்டியது, அப்புறம் மூக்க சிந்தி அவர் மேல தெளிக்க வேண்டியது. அப்புறம் அவர் டென்ஷன் ஆகாம என்ன பண்ணுவாரு? இதையே வீட்டுக்காரர் வந்த உடனேயுமே முகத்தை எல்லாம் வல்லு வல்லுன்னு விழுவாம, வன்முறையை தூண்டுற மாதிரி கேள்விகளா கேட்காம,
ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ டா, ஹவ் வாஸ் யுவர் டே. இப்படி சந்தோஷமா கேட்டு பாருங்க. நீங்க ஆஃபர் கொடுக்க வேண்டாம், டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டாம், சாரி கேட்க வேண்டாம், அவரே சாரியோட வந்துருவாரு. கூட மல்லியப்பவும் அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வருவாரு. அடுத்து பாருங்க, அவங்க அடுத்து வந்து சொல்லிட்டு போறாங்க, அவங்க வந்து புலியா இருந்தாங்களாம், பூனை ஆயிட்டாங்களாம். ஆனா நம்ம அருணோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவர் வெளியில புலி, வீட்டுல எலி, அதான் அந்த பூனை கிட்ட மாட்டிக்கிட்ட எலி. அப்படின்னா அவர் நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நடுவர் அவர்களே, பெண்களோட நகைச்சுவை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேசிட்டு போனதுல பாதி நேரம் என்ன பேசினாங்க, என்னது பெருங்குரங்கு, மரக்குரங்கு, கருங்குரங்கு. யாரை பார்த்து? உங்களை பார்த்து சொன்னாங்கல்ல. சில பேர் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஜோக் சொல்லுவாருங்க, சில பேர் ஜோக்கே வராத மாதிரி மொக்கையா சொல்லுவாங்க ஜோக்கு. ஆனா சண்டை வர்ற மாதிரி ஜோக் சொல்றது அந்த 3 பேர் தான் நடுவர் அவர்களே. இப்படி அடுத்தவங்களை காயப்படுத்தி விட்டு இவங்க பெண்களோட மற்ற உறவுகளோட மன கசப்பை போக்குற மாதிரி இவங்க ஜோக் பண்றோம் அப்படின்றாங்க. ஆனா ஆண்களோட உலகமே வேற. அவங்க இளையா சொன்ன மாதிரி என் நண்பன் ஒருத்தனுக்கு வழுக்கை ஆயிடுச்சு. ஆனா அந்த வழுக்கையை கூட அவன் எவ்வளவு சந்தோஷமா சொல்றான் பாருங்க. என்னடா மாப்பிள்ள இப்படி வழுக்கை ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல மச்சான். ஒரே ஒரு சிக்கல் இப்ப என்னன்னா, காலையில எழுந்திருச்சு மூஞ்சி கழுவும் போது நான் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் இப்போதைக்கு ஒரே பிரச்சனை. இல்ல அவங்க மனைவி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. தூங்கும் போது எது முகம் எது தலைன்னு தெரியாம பச்சை ஊத்தி விட்டாங்க மேல டாட்டோ. இது முகம், இது தலை. இப்படி அது வழுக்கையா இருந்தாலும் சரி, தொப்பையா இருந்தாலும் சரி, தங்களை தாங்களே நகைச்சுவையா மாத்திக்கிட்டு சிரிக்கிற அந்த மனசு ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் நடுவர்களே வரும். எப்பவுமே தங்களை அழகாகவும் அலங்காரப்படுத்திக்கிட்டும் தங்களை மேன்மையா நினைக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி தங்களை தாழ்த்திக்கிட்டு நகைச்சுவை உண்டாக்க முடியுமா? அது முடியவே முடியாது. அதனாலதான் சொல்றோம், பெண்களின் நகைச்சுவைங்கிறது எப்பயாச்சும் வெடிக்கிற ஒத்த வெடி மாதிரி. ஆனா ஆண்களோட நகைச்சுவை உணர்வுங்கிறது விடாம வெடிக்கிற சரவெடி, 1000 வேளா சரவெடி மாதிரி. நடுவர்களே, பெண்களோட நகைச்சுவை குறைவா இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு அவங்கள மட்டுமே குறை சொல்ல முடியாது. இந்த சமுதாயம் பல நிபந்தனைகளையும் அடக்குமுறையும், இந்த பெண்கள் அப்படி சிரிக்க கூடாது, இப்படி சிரிக்க கூடாது, பொம்பளை சிரிச்சா போச்சு, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பெண்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. மகாபாரதத்துல ஒரு கதை. மகாபாரதத்துல அந்த மகாபாரதம் வந்ததுக்கு காரணமே, துரியோதனன் வந்து பஞ்சபாண்டவர்களோட அரண்மனைக்கு விருந்துக்கு போறான். ஒரு இடத்துல தண்ணி ஊத்திருக்க மாதிரி தெரியுது, தண்ணி வலிக்கு விழுந்துட போறோம்னு கவனமா நடக்கிறான். பார்த்தா அது அழகான தரை ஓவியம், அவ்வளவு நுணுக்கமா வரைஞ்சிருக்காங்க. அதுல அவன் தண்ணி இல்ல இங்க. சரி, அடுத்த இடத்துல நடந்து போறான், இங்க உண்மையிலே தண்ணி ஊத்தி கிடக்கு. சரி, இதுவும் ஓவியம் போல இருக்குன்னு போறான், வலிக்கிட்டு விழுந்துடுறான். அதை பார்த்து திரௌபதி கிண்டலா சிரிச்சிடறா. அந்த கேலி சிரிப்பு தான் மகாபாரதம் போர் உருவாகிறதுக்கே காரணமா இருந்துச்சு. துரியோதனனோட மனசுல ஒரு தீராத ஒரு கோபத்தை உண்டாக்குனுச்சுன்னு மகாபாரதம் சொல்லுது. இப்படி பெண்கள் மேல தேவையில்லாத அடக்குமுறைகளையும் இது போல கட்டுப்பாடுகளையும் இந்த சமுதாயம் போடுறதுனாலதான் பெண்கள் அதிகமா தங்களோட நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்திக்க முடியல அப்படிங்கறதான் உண்மை. ஆனா ஆண்களுக்கு இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லை. இந்த இளையதேவியோட வீட்டுக்காரர் தனசேகர் இருக்கார்ல, ஒரு தடவை அவர் இப்படி போயிட்டு இருக்காரு, ஹெல்மெட் போடாம போயிட்டாரு. ஹெல்மெட் போடாம போனவரை போலீஸ் பிடிச்சிட்டான். போலீஸ் பிடிச்சதோட அவரு, ஏப்பா ஹெல்மெட் போடாம வர்றல, கீழே விழுந்து உடஞ்சு மண்டை உடஞ்சா என்ன பண்றது, 500 ரூபாய் ஃபைன் கட்டுன்னு சொல்லிட்டாரு. அவர் வண்டியை விட்டு இறங்கி, சார் என் பொண்டாட்டி தூக்கி வீசுற தோசைக்கல்லு, பூரி கட்ட, இதுல எல்லாம் உடையாத மண்டையா சார் இந்த ரோட்ல விழுந்து உடஞ்சு போயிருப்பது அப்படின்னு கேட்டாரு பாருங்க. போலீஸ்காரர் வந்து பார்த்தா அவர் தலையில இருந்த தழும்ப, இந்தா நீ 500 ரூபாய் வச்சுக்க அப்படின்னு சொல்லி பாவப்பட்டு அனுப்பிச்சு விட்டான். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அதனால நடுவர் அவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, சங்க காலத்துல பாணன் கூத்தன் எல்லாம் அரண்மனையில நகைச்சுவை உண்டாக்குனதும் ஆண்கள் தான். இடைக்காலத்துல சினிமா நாடகங்கள்ல நகைச்சுவை நடிகர்களா இருந்ததும் ஆண்கள் தான். இப்போ சோசியல் மீடியால பிளாக் காமெடி, டார்க் காமெடி, கலர் காமெடி, கிரீன் காமெடின்னு எல்லா கலர்லையும் காமெடி பண்றதும் ஆண்கள் தான் என்று சொல்லி, இன்றும் அன்றும் இனி எப்போதும் அதிக நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் ஆண்களே என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, ரொம்ப அருமையா சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதாவது பெண்களுக்கு வந்து நாங்க இல்ல நகைச்சுவை உணர்வுலாம் இல்லைன்னா சொல்லல, நகைச்சுவை உணர்வு இருக்கு.
ஆனா இந்த சமுதாயம் இருக்கு இல்லையா, இந்த சமுதாயம் ஒரு கட்டமைப்புல பெண்கள் தங்களுடைய நகைச்சுவை உணர்வுகளை வெளிப்படுத்திக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஒரு நல்ல கருத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஒரு ஆலோசனை சொல்றாரு, குடும்பத்துல வந்து நகைச்சுவையா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனைனா, ஒரு வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்தோடனே ஹாய் டார்லிங் ஹவ் ஆர் யூ இப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு இந்த மேடையில ஒரு ஆலோசனை வச்சிருக்காரு. இதே ஆலோசனை ஒரு நண்பருக்கு போன வாரம் சொன்னாரு. அவர் நண்பரு வழக்கம் போல வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த அவங்க மனைவி கேட்டிருக்காங்க ஹாய் டார்லிங் ஹவ் ஆர் யூன்னு. இவர் கேட்டிருக்காரு ஹூ ஆர் யூ, ஏன் முன்னாடி இப்படி கேட்க மாட்டாலே. அவரு நம்ம வீட்டு மாறி வந்துட்டோம் போல இருக்கு, இல்ல நான் தாங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் குடும்பத்தில் கொண்டு போனா பிரச்சனை இல்லையா அப்படின்னு மிக அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இவருக்கு இந்த அணிக்கு பதிலளிக்கவும் தன்னுடைய அணியின் தலைமை பொறுப்பை ஏற்று தன்னுடைய வாதங்களை நிறுவுவதற்குமாக போன அல்கசா மன்றத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு சிறப்பு பேரை ராஜபுரம் வச்சிருந்தாரு, வல்லாரை வாசகி அப்படின்னு. இந்த அல்கசா பட்டிமன்றத்தில் அருணுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆஃபர் அருண் பிருந்தாங்க. நாங்க அல்கசாக்கு வந்துட்டு போனா ஆளுக்கு ஒரு பட்டம் வாங்கிட்டு தான் போற மாதிரி இருக்கு. இப்போ நகைச்சுவை ஆற்றல் பெண்களுக்குத்தான் அதிகம் என்று வாதாட வாசுகி ராஜராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கட்டுத்தறியும் கவி பாடிய முப்பாட்டன் கபிலரின் கவிமொழி, முதுமை வேண்டி தமிழ் வளர்த்த மூதாட்டி ஔவையின் அழகு மொழி, மூத்தோர் நவின்ற நல்மொழி, தாய்வழி வந்த மூத்த மொழி நம் தமிழ்மொழி. அத்தகைய பெருமைக்குரிய தாய்மொழியாம் தமிழுக்கும் தமிழனுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். தீர்ப்பு வேண்டி நடுவருக்கு ஒரு சிறப்பு வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இவ்வளோ நேரம் பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இந்த தலைப்பு தான் என்ன? ஆரம்பிக்கும் போதும் தலைப்பு கேட்டாங்க, பட்டிமன்றமே முடிய போது இப்பயும் தலைப்பு. அந்த அளவுக்கு இன்றைய சூழலில் நகைச்சுவை ஆற்றல் அதிகம் இருப்பது ஆண்களுக்கா பெண்களுக்கா? இன்றைய சூழல், நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இன்றைய சூழல்னாலே எங்க கல்யாண வாழ்க்கை தானே, வேற என்ன? இதை விடவா ஒரு காமெடி இருக்க முடியும் வாழ்க்கையில? வேற எங்கேயும் வெளியில எல்லாம் போய் காமெடி தேட வேணாம், அவங்கவுங்க வீட்டிலேயே காமெடி நிறைய கொட்டிக்கிடு. அதுக்கு முதல் காரணம் என்னுடைய திருமணம் தான். நம்ம நடுவர் சொன்ன மாதிரி காப்பி காமு, இது காப்பி நடக்கிற தருணம். என் வீட்டுக்காரர் என்னை வந்து பொண்ணு பார்க்க வந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாரோன்ற டவுட் வர அளவுக்கு ஒரு 2 கேள்வி கேட்டார். நல்லா சமைப்பியா, நான் எங்க போனாலும் வருவியா, ஆகா இவ்வளோ சிம்பிளா கேள்வி கேட்கிற, இவ்வளோ நல்லவரா, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுடா அப்படின்னு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா 3 மாசம் இடையில கேப்பு. மனுஷன் ஒரு நாள்ல 8 மணி நேரம் வேலையை தவிர என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் அப்படியே உருகி போயிட்டேன், இப்படி ஒரு மனுஷனை நம்ம காதலிக்க போறோம், கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. கல்யாணம் பண்ணி 4வது நாள் பேக்கப் பண்ணானுங்க. கொண்டு போய் இறக்கி விட்டது ஜாம் நகர்ல. வெறும் பாலைவனம், பாஷை புரியல, ஊரு தெரியல, கூட வந்தவனே இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல. யோ நீ நல்லவனா கெட்டவனான்னு என் மைண்ட் வாய்ஸ். அடுத்து ஒரு வாரம் என்னை படத்துக்கு கூட்டு போனாரு. முத பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி படத்துக்கு கூட்டு போனா புருஷங்காரன் என்னங்க வாங்கி தரணும்? அட்லீஸ்ட் ஒரு பாப்கார்ன். ஆஹா, இந்த மனுஷன் வாங்கியே கொடுக்கல. சா வெக்கத்தை விட்டு கேட்டேருவோம் அப்படின்னு பிரேக் விட்டுருக்காங்க. ஒரு பாப்கார்ன் இதோ வாங்கி தரேன் இதோ வாங்கி தரேன், படம் முடிகிற வரைக்கும் வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். ஐயோ, இப்ப மறுபடியும் அந்த கேள்வி. வீட்டுக்கு வந்தோடனே இதை கேட்கலாமா வேணாமா, சரி விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு வலி, பாப்கார்னுக்காக இல்ல, வாங்கி கொடுக்கலன்ற வலி. அடுத்த நாள் இந்த கேள்வி கேட்கலான்னு நினைச்சா என் வீட்டுக்கார் வேற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப இந்த உங்க வீட்டுக்கார முந்திக்கிட்டாரு. என் வீட்டுக்கார் ரொம்ப தெளிவு, பிலாசபர் மாதிரி ரொம்ப ரொம்ப தெளிவு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். அவர் அந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை, அவர் வேற ஒரு பதில் ஆல்ரெடி வச்சிருக்கார். எனக்கு அதுதான் வேணும்னு நிக்கிறாரு. ஓ, நான் என்ன பதில் சொன்னாலும் அந்த பதில் உங்களுக்கு தேவையில்லை, அப்போ நீங்க எதிர்பார்க்கிறது வேற ஒரு பதில்.
உங்களுக்குலாம் ஒரு ரகசியம் தெரியுமா? சில பைத்தியங்களுக்கு நேரடியா பதில் சொன்னா பிடிக்காது. அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ராங்காவும் பதில் சொல்லக்கூடாது, சரியாவும் பதில் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் உலகத்திலே அதிசிறந்த புத்திசாலி. இப்ப வரைக்கும் நாங்கெல்லாம் புத்திசாலியா இருக்கிறது அப்படிதான். ஏன்னா ஆண்கள்கிட்ட தலைய ஆட்டோ காணோம் இருக்காருங்களா? அதனாலதான் அவர் இங்க இல்ல. நகைச்சுவை, ஆணின் நகைச்சுவை உணர்வு அழகானதுதான். நாங்க இல்லைன்னு அதை சொல்லவே மாட்டோம், ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். அவ்வளோ கல் நெஞ்சக்காரங்களாம் நாங்க கிடையாது. ஏன்னா ரசிக்கிற திறனும் பாராட்டுகிற மனப்பக்குவம் பெண்களிடம் இயல்பாகவே அதிகம் இருப்பதனால் ஆண்களுக்கு நகைச்சுவை இருக்குன்னு ஒத்துக்கிறோம். இங்க என்ன கேள்வினா, அதை விட உங்களை விட ஒரு படி மேல நாங்க தான் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இதை எப்படி சொல்றேன்னா, பெண் தன்னுடைய குடும்பத்துல ஏற்படுற சூழல்களை ரொம்ப அழகா இலகுவா கையாளுவா. அதை கூட நகைச்சுவை உணர்வோட தான் கையாளுவா. இப்ப 2 பேர் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு போனாங்க, பாத்தீங்கல்ல எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க கணவரையும் மாமியாரையும். அந்த மாதிரிதான் ஆணோடைய நகைச்சுவை உணர்வு எப்பெல்லாம் வெளிப்படும் தெரியுமா? ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு, அவனுடைய அறிவாளியா காமிச்சுக்கிறதுக்கு, அவன் உலகத்திலே சிறந்தவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவன் அதிகமா பயன்படுத்துறது நகைச்சுவையை தான். இதை நான் சொல்லல, ஒரு அறிக்கை சொல்லியிருக்கு. சரியா? அடுத்து இங்க நம்ம முன்னாடி பேசிட்டு போன 2 ஆண்மகங்கள் சொல்லிட்டு போனாங்க. ஒருத்தர் என்னன்னா, பிருந்தா ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னதுக்கு அருண் கவிதை பாடினாரு அப்படின்னு. அதுக்கு என்னமோ பிருந்தா ஏற்கனவே பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு 60 வயசான ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு சஷ்யப்த பூஜை நடக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பெருமையா இருக்கும்ல. அவங்க போன ஒருத்தர் அம்மா 60 வருஷம் இவர் கல்யாணம் உங்களுக்கு ஆயிருக்கு, இப்ப கல்யாண நாள் கொண்டாடுறீங்க, இத்தனை வருட திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அம்மா திரும்பி கணவர் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க, மறுபடியும் கேள்வி கேட்டவர் ஒரு பார்வை பார்த்தாங்க. முடிஞ்சது சோழி அங்கேயே. அடுத்து டார்க் காமெடி பண்றாங்களாமா பெண்கள். அந்த காமெடி புரியறது இல்லையா நம்ம பெஞ்சமின் அவர்கள். டார்க் காமெடியை புரிஞ்சுக்கணும்னா உலக நாயகன் அளவுக்கு புத்திசாலித்தனம் வேணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது இல்லைன்றதுனாலதான் உங்களுக்குலாம் அதெல்லாம் புரியறது இல்லை. அடுத்து நம்ம ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இங்க பேசினாரு. அவருக்கு வீட்டுக்கு வந்தோன்னே அப்படி மோனிகா பாட்டு பாடணுமா. நீங்க மோனிகா பாட்டு பாடணும்னாக்கா உங்க மனைவி அந்த அளவுக்கு குஷியா வச்சிருந்துருக்கணும். அப்புறம் மனைவி மேல கம்ப்ளைண்ட். அவருக்கு ரொம்ப நாளா அந்த கம்ப்ளைண்ட், அவர் பையனை பிடிச்சி இழுத்துட்டு சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறான்ட்டு. அதை வீட்டுல பஞ்சாயத்து தீர்க்க முடியல, நீங்க ஒரு நடுவரை உக்காத்தி வச்சு பஞ்சாயத்து தீர்க்கணும்னு முடிவு பண்ணி வீட்டுல பொண்டாட்டிகிட்ட பேச வேண்டியதுலாம் இங்க 10 பேர்ட்டையாவது பேசுவோம் அப்பாடி. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவரால் அவர் பொண்டாட்டிகிட்ட பேச முடியாதுன்னு. சரியா? அதை இங்க பஞ்சாயத்து தீர்த்துட்டு போயிருக்கிறாரு. அடுத்து வீட்டுக்குள்ள வந்தோடனே, டார்லிங் அத்தா இன்னும் ஏதாவது சொச்சம் இருந்தா அதையும் சொல்லிருக்கலாம்ல, கூப்பிடணுமா. ஏற்கனவே சொன்னாங்க எப்படி கூப்பிட முடியும். அதான் ஏற்கனவே எங்க அணியில சொன்னாங்களே, வெளியில எல்லாம் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா கருங்குரங்க மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. அப்ப எப்படி டார்லிங் வரும்? வராது. வீட்டுக்குள்ள வரும்போது சிரிச்சுக்கிட்டே அம்மா இந்து அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க. எப்படா இருக்க, நல்லா இருக்கியாடா செல்லோன்னு கேட்டு பாருங்க. அவளும் அத்தா என் டார்லிங் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்பா. நீங்க வரும்போதே இப்படி பேக ஒரு பக்கம், அங்க ஆபீஸ்ல அவ்வளோ டென்ஷன், அதெல்லாம் கொண்டு நீங்க வீட்டுல கொட்டிட்டு அப்புறம் டார்லிங்னா எங்க இருந்து வரும் டார்லிங்? வாய்ப்பில்லை ராஜா. அடுத்து துரியோதனன் கதை அறிமுகப்படுத்தும் போது புலவர் பெரும் பேச்சாளர்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. துரியோதனனை முழுசா படிச்சிருக்க கூடாதா? திரௌபதி சிரிச்ச கதையை இவ்வளவு அழகா சொன்ன நீங்க துரியோதன் பொறப்பெடுத்ததே பாண்டவர் அழிக்கணுங்கிறதுக்காக தாங்கிறத விட்டுட்டீங்க பாத்தீங்களா? அவன் பொறக்கும் போதே பிளான் பண்ணிட்டான், பாண்டவரை எப்படியாவது வீழ்த்தியே தீரணும்னு. அவனுக்கு தேவை ஒரு பாயிண்ட், அது திரௌபதி சிரிச்சதுல கிடைச்சிருச்சு. நீங்க தான் பெரிய நகைச்சுவை ஆற்றல்ல வலிமை மிக்கவர்களாச்சே, சிரிச்சிட்டு போற விட்டுட்டு போக வேண்டியதானே. ஒரு சிரிப்புக்கு ஒரு போராயா, பெரிய அக்க போரால இருக்கு உங்க கூட எல்லாம்.
இப்படியெல்லாம் இருந்தா எங்க இருந்து குடும்பம் நடத்துறது? இறுதியா ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு சமீபத்தில் நடந்தது, அமெரிக்காவில் நடந்த கதை. ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு டிராபிக் வயலன்ஸ்ல ஒரு லேடி மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி வைக்கிறாங்க. அப்ப ஜட்ஜ் கேட்கிறாரு, ஆர் யூ ரெடி டு ஃபைட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேடி ரொம்ப கூலா பதில் சொன்னாங்க, நோ யுவர் ஆனர், ஐ ஹாவ் அதர் சாய்ஸ் பிகாஸ் ஐ எம் மேரிட் அப்படின்னு பதில் சொன்னாங்களாம். ஒரு கோர்ட்ல அவ்வளவு வயலன்ஸ் கேஸ்ல போயிருக்க ஒரு லேடி, உங்க கூட சண்டை போடுற மனநிலைமை எனக்கு இல்ல, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு புருஷன் இருக்கான்னு சொல்லி அவ்வளவு கூலா ஒரு பதில் சொல்றானா, ஒரு பிரச்சனைகளை இலகுவா கையாளுகிற தன்மை, நகைச்சுவையோடு எடுத்துக்கொண்டு செல்கின்ற தன்மை ஒரு பெண்ணுக்கு தான் அதிகமா இருக்கு யோரான. நானும் பாருங்க கோர்ட்டுக்குள்ளே போயிட்டேன். அடுத்ததா இறுதியாக சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செல்கிறேன். ஆண்களின் நகைச்சுவை உணர்வது பொதுவாக இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகப்படியான சுயநலம் உள்ளுக்குள்ள தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்காக வரக்கூடிய நகைச்சுவை ஒரு நாளும் சிறந்த நகைச்சுவையாக இருக்காது. அதே மாதிரி பாருங்க, இந்த ஆண்கள் பெண்களை பேசும் பொழுது நான் ஒரு குரங்கோட வாழ்றேன், ஒரு பேயோட வாழ்றேன், இதெல்லாம் இவங்களுக்கு காமெடியா போச்சு. இப்ப சர்வசாதாரண காமெடி, அழகா பேசிட்டு போயிடுறாங்க. அது மேடையா இருந்தாலும் கண்டுக்கிறது இல்ல, வெளியில இருந்தாலும் கண்டுக்கிறது இல்ல. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் பெண்களை புண்படுத்தாத ஒரு நகைச்சுவையை கையாளுங்கள். அன்று நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம் நீங்கள் நகைச்சுவை ஆற்றலில் வல்லவர்களே என்று. துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். சொன்னது நான் இல்ல, பாரதியார். இப்பாடல உண்மையாலுமே உயிரா போற்றி அதை ஃபாலோ பண்றது பெண்களான நாங்க தான். அதனால எப்பொழுதுமே நகைச்சுவை ஆற்றல்ல அதிகம் உள்ளவர்கள் பெண்களே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு நகைச்சுவை இருக்கு, அதை ஆண்களுக்கு மதிக்க தெரியல. நீங்க ஆண்கள் மதிச்சீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது நீங்க முதல் அன்பா வாங்கயா, நகைச்சுவையோட நீங்க வாங்க, நாங்க பெண்கள் நகைச்சுவையோட இருப்போம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்புறம் இந்த கோர்ட்ல நடந்த ஒரு சம்பவம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு நகைச்சுவை ஒரு கோர்ட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீதிபதி கேட்டுக்காரு ஒரு மனைவியை பார்த்து, ஏமா உங்க வீட்டுக்காரர் விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாருன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி முதுகுல முகத்துல எல்லாம் காயம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, குடிக்க மாட்டேன்னு சொன்னாரு விஷத்தை. அவ்வளவுதான் நகைச்சுவை அந்த மாதிரி சொன்னது. அது பெண்களுக்கு இயல்கா வருது அப்படின்னு. இப்ப இந்த அணிக்கு எதிர்வாதம் புரிவதற்காகவும் தன்னுடைய அணியில் நகைச்சுவை ஆற்றல் ஆண்களுக்குத்தான் அதிகம் என்று அணி தொகுப்பாளராகவும் அணி தலைவராகவும் கவிஞர் ராஜபாபு அவர்களை மேடை கலைக்கின்றேன். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்து என்னும் இயல்புடையவளாம் எங்கள் தாய் என்னும் பாரதியார் கூற்றுக்கு இணங்க, தமிழ் வெறும் தாய்மொழி மட்டுமல்ல, மொழிகளுக்கெல்லாம் தாய் என்னும் பெருமையுடைய தமிழ் சொந்தங்களே, பொன்னகை விலை எட்டா உயரத்தில் சென்றாலும் உங்கள் மனங்களிலே புன்னகையை மலரச் செய்து கொண்டிருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களே, அவர்களுக்கு நடுநாயகமாக வீற்றிருக்கும் கவிஞர், நகைச்சுவை நாயகன், சகலகலா வல்லவன், இன்றைய பட்டிமன்ற நடுவர் கவிஞர் மீரான் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களும் பொங்கல் நல் வாழ்த்துக்களும். எதிரணியில காமெடி சென்ஸை பத்தி பேசுங்கன்னு சொன்னா அவங்க கஷ்டங்களை எல்லாம் லிஸ்ட் போட்டு கம்ப்ளைண்டா பேசிட்டு போயிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில போய் சிரிக்கிறீங்க, வீட்டுக்கு வந்தா சிரிக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட். நாங்க வீட்டுக்கு காமெடி பண்றோம், பண்ணா என்ன பண்றீங்க, கோபம் வர மாதிரி காமெடி பண்ணாதீங்கன்றீங்க. உண்மை என்னன்னா நாம காமெடி பண்ணாவே அவங்களுக்கு கோபம் வந்துருது. அடுத்து இவங்களுக்கு பாராட்டி நகைச்சுவை, எங்களை கிண்டல் பண்ணி நகைச்சுவை சொல்லாதீங்க, எங்களை பாராட்டி நகைச்சுவை சொல்லுங்கிறாங்க. சொல்றோம், சாரி கட்டு எப்படி இருக்கு கேக்குறீங்க,
பார்க்க சாரியில சமந்தா மாதிரி இருக்கங்கிறோம், நீங்க அதை சீரியஸா எடுத்துட்டு போயிடுறீங்களே. உண்மையை சொல்ல முடியுமா? இன்னொன்னு, இவங்க எந்த பிரச்சனைனாலும் சிரிப்பிலேயே கடந்து போயிருவாங்களாம். அதை கேட்டது நடுவருக்கே நெஞ்சு வலி வந்துருச்சு. ஐயா மறந்தாப்புல லூசுன்னு சொல்லி பாருங்க. நான் லூசா, நீ லூசு, உங்க அம்மா லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அக்கா தங்கச்சியெல்லாம் லூசு, உங்க குடும்பமே லூசு, 3 தலைமுறைக்கு முன்னாடி செத்து போன கிளவி முதல் கொண்டு தோண்டி எடுத்து திட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடையும். ராஜபிரபு ஒரு தடவை இன்னொரு நுணுக்கமா கையாண்டிருக்காரு. அவங்க திட்டிருக்காங்களா, பதிலுக்கு திட்டணும்ல. ஆமா, நான் லூசு, என் மாமியார் லூசு, என் குழந்தை லூசு, என் மச்சன லூசு. அவங்களுக்கு புரியவே இல்லை யார சொல்றாருன்னு. ஆனா இந்த ஐடியா நல்லா இருக்கு நடுவர் அவர்களே, யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல, கோபர்ல இருந்து கிளம்பும்போது வாசிகக்கா வீட்டுக்காரு நட்டு லூசு அப்படின்னு இருக்காரு. கோபர்ல கோபப்பட்ட வாசிகக்கா அல்ஹசா அவர் வரைக்கும் அமைதியாகல. அவர் கேப்ல கடைசியா வந்து சொன்னாரு, அம்மா கதவு பூட்டுறேன் நட்டு லூசுன்னு தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. நான் அவட்ட கேட்டேன், ஏன்னா வெளியில சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே, வீட்ல எப்படின்னு. வீட்லயும் நான் சூரம்தான், என்ன அக்கா தான் காளியா மாதிரி மேலே ஏறி மிதிச்சிடறான்னு. இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, உறவுகளுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை நாங்கள் நகைச்சுவையால் கையாளுகிறோம் அப்படின்னாங்க. அக்மார்க் நெய் கேள்விப்பட்டிருக்கீங்க, அக்மார்க் பொய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அக்மார்க் பொய் வித் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி ஒண்ணும் இல்லைங்க. ஊருக்கு போலாம், டிக்கெட் புக் பண்ணலான்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு வைங்க, அப்பயே ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு, எங்க வீட்டுக்கு தான் முதல்ல போறோம், உங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அப்புறம் உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மாட்ட பேசு, உங்க ஆயாட்ட பேசுனா அப்புறம் எனக்கு சரியான கோபம் வந்துடும் பாத்துக்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் பிருந்தா வீட்டுக்கார் என்ன பண்ணுவாரு, கோயம்புத்தூருக்கு டிக்கெட்டுக்கு போட்டாதானா வல்ல கோயிலுக்கு போகணும், போடுறா திருப்புடா வண்டியை திருச்சிக்குன்னு. 2000 ரியால் அதிகமா இருந்தாலும் சரி திருச்சிக்கு தான் வண்டி. ஆனா ராஜபிரபு அப்படி இல்ல, இந்தியாக்கே போறது இல்ல, அசரல் பைஜான் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு இன்னைக்கு தாங்க ஒரு உண்மை தெரியும், பிருந்தாவுக்கு அவங்க வீட்டுக்கால் மேல இவ்வளவு கடுப்பு இருக்குன்னு. மேடை ஏறி புடிச்சு அவரை ஜெயில போடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஏமா அந்த அளவுக்கு கடுப்பா? ஆனா ஒரு விஷயத்த உண்மையை ஒத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. என்ன தெரியுங்களா, மூக்கு சிந்தி உழைச்சிருக்காங்க. அவர் வேர்வை சிந்தி உழைச்சா இவங்க மூக்கு சிந்தி உழைச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா, உங்களை கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்பட்டு சிந்தனை வாங்கினதான் அந்த பட்டு, என்ன சவுதிக்கு கூட்டு வந்து இப்படி வாங்கினதான் அந்த தோடு, உங்கள்கிட்ட நான் கட்டிட்டு படாத பாடுபட்டு பொண்ணை தோடுத்துங்கிறனே வாங்கினதான் அந்த நெக்லஸ். இப்படி மூக்கு சிந்தி தான் எல்லாத்தையும் உழைச்சு வாங்கி இருக்கிறாங்க அவங்க. ஐயா, நகைச்சுவை உணர்வு இல்ல நகைச்சுவை ஆற்றல்லாம் என்னங்க, இது ஆண்களுக்கு இயல்பா வரக்கூடியது. ஆண்கள் எந்த விஷயமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ள ஆண்கள் எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, எதனால கேஷுவலா எடுத்துக்குவோம். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. இப்படிதான் ஒரு அம்மா கேம்புக்கு போகணும், வரத்துக்கு 1 மாசம் ஆகும், வீட்டை பாத்துங்கன்னு வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு கிளம்பி இருக்குது. போயிட்டு ஒரு நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கு, ஏங்க நான் ஆசையா வளர்த்த பூனை குட்டி எப்படி இருக்குன்னு. அது லாரியில் அடிபட்டு செத்து போச்சுமான் இருக்காரு. உடனே அந்த அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி பட்டுன்னா சொல்றது. முத நாள் பூனை மாடியில விளையாண்டுகிட்டு இருக்குது, அடுத்த நாள் கீழே விழுந்துருச்சு, அப்புறம் 3ஆவது நாள் செத்து போச்சுன்னு சொல்லாமல்ல அப்படின்னு பட்டு பட்டுன்னு பேசுங்கன்னு புட்டுன்னு போன வச்சிருச்சு. மறுபடியும் 2 நாள் கழிச்சு போன் பண்ணிருக்குது, ஏங்க எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டது. இப்ப நம்மால் சொன்னா மாடியில விளையாண்டு இருக்காங்க. அது எவ்வளவு சீரியஸான விஷயம் இருந்தாலும் சரி ஆண் கேஷுவலா தான் எடுத்துக்குவான். இதுதான் நகைச்சுவை ஆற்றலினுடைய ஆரம்பம். கவலைப்பட மாட்டான். ஆண் எதுக்காவது கவலைப்பட்டு பார்த்திருக்கீங்களா? ஆனா பெண்கள் பாருங்க, நான் அப்படிதான் இளையாட்ட கேட்டேன், என்னம்மா சுகமா உட்காந்துருக்கீங்கன்னு. ஒன்னும் இல்லைண்ணா, காலையில இருந்து மனசு கஷ்டமா இருக்குது, எதுக்கு கவலைப்படுறனே தெரிய மாட்டேங்குது. இப்படி என்ன கவலைனே தெரியாம கவலைப்படுறது நினைச்சா இன்னும் கவலையா இருக்குன்னு. பாவம், கவலைப்பட்டு அழைச்சு போயிட்டாங்க. ஆமா, ட்ரம்ப் டாக்ஸ் போட்டதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க. என்ன விஷயமா? நகை விலை ஏறி போயிருங்களே, ஏன் கடை ஓபன் பண்ண போறீங்களா? இல்ல நாத்தனாருக்கு 2 கிராம் எடுத்து வைக்கணும். இப்படிதான் இருக்கு இவங்க கவலை எல்லாம். யார் நாத்தனாருக்கு இவங்க வாங்கி தர போறாங்க? அதனாலதான் ஐயா, இந்த மனசு சரியில்லை அப்படின்னு எந்த ஆம்பளையாவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? ஆம்பளை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை எப்படி டீல் பண்ணுங்கிறது ஆம்பளைக்கு தெரியும். ஏன்னா ஆண்களோட மனசையே மனைவி தானே சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இதை நம்ம எப்படி சொல்றது? பிரச்சனையை பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா தான் டீல் பண்ண முடியும். அவனுடைய ஆணனுடைய ஒரு சிந்தனை பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா
அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற? Cheers. Cheers. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா? நீ வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? Cheers. எவ்வளவு ஜோலி இருந்தாலும் நாங்கள் ஜாலியாக இருப்பதை மறப்பது கிடையாது. இதுதாங்க ஆண்கள். ஜாலியா இருக்கலாம், அதே ஜோலியா இருக்க கூடாது. ஜாலியா இருக்கிறது தான் எங்கள் ஜோலியை நடுவர் அவர்களே. 2 தலைமுறைக்கு முன்னாடி பாருங்க, இந்த தாத்தா அப்பாக்கள்லாம் அவங்களாம் கொஞ்சம் சீரியஸான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவர் அப்பாலாம் வீட்டுக்குள்ள வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா அவர் வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சிடும். சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு, காப்பியை கொண்டா, சாப்பாடு சேர்த்து இவ்வளவு நேரமா, எங்க ஊர் சுத்த போயிட்டான், அவர் வீட்டுல இருக்காதுங்கிறத அவர் சத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கறத சத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்பா சத்தத்தை இல்ல, அம்மா சத்தத்தை வச்சு. அன்னைக்கு என் பையன் கேட்டான், ஏப்பா காக்கா கத்தனா உரம்பரைங்களா வீட்டுக்கு வருவாங்களாமே, அப்ப எப்ப போவாங்க? உங்க அம்மா கத்தனா. ஏன்னா நாம கொஞ்சம் கொஞ்சமா நகைச்சுவையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும் போது இவங்க பிள்ளைகளை சமாளிப்பதிலையும் கணவன்மார்களை குறை கூறுவதிலையும் அவங்க சிரிப்பை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மைங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குறை கூறுற விஷயம், எந்த ஆனாவது குறை கூறுவானா? கிடையவே கிடையாது. பெண்கள் தான் குறை கூறுறாங்க. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு மாட்டு பொங்கல், அழகா பொங்கல் போட்டு கோலம் எல்லாம் வச்சிருக்கீங்க, எங்க வீட்லயும் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. காலைல எந்திரிச்சு போய் பார்த்தாங்க. பாத்தீங்கன்னா மாடு பொங்க சட்டிக்குள்ள காலை விட்டுட்டு பொங்கலை கிண்டிட்டு இருக்குது. என்னமா அது? சரி, அது என்னமா அதெல்லாம் கீழே எறும்பு தண்ணி வரைஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்டேன். அது கண்ணுக்குட்டி. சரி, அதோட முடியலைங்க. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க, கருகருன்னு இருந்தது. என்னமா அது பொங்கல் கருப்பா இருக்கு, கருப்பட்டிக்கு இது போட்டீங்களான்னு. இது பிளம் கேக் பொங்கல். எப்படி கிறிஸ்துமஸுக்கு மீதியான பிளம் கேக் உதுத்து போட்டு பொங்கல் பண்ணி இருக்கிறாங்க. அதோட முடியலீங்க. இறுதியா ஒரு பினிஷிங் டச், ரச பாயாசம். எனக்கு என்னமோ வெச பாயாசங்கிற மாதிரி இருந்தது. ஆனா அப்பயும் குறை சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி டிஷ் எல்லாம் சாப்பிடறதுக்கு உங்க அப்பா அப்பாவை கொடுத்து வைக்கலையே, எடுத்து பத்திரமா வைமா, ஊருக்கு போகும்போது நம்ம கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நடுவர் அவர்களே, நீங்க ஒரு ஆண் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல என்ன பண்றான்னு பாருங்க, என்ன ஃபாலோ பண்றான்னு பாருங்க. ஒரு பெண் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு பாருங்க. இவன் ஃபாலோ பண்றது பூரா காமெடி சேனலா இருக்கும், இவங்க ஃபாலோ பண்றது பூரா சீரியலா இருக்கும். சின்ன மருமகள், காற்றுக்கு என்ன வேலி, எங்க வீட்டு மகாலட்சுமி, எதிர்த்த வீட்டு பிசாசு, பூரா பாத்தீங்கன்னா சீரியலா பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயா நீங்க தான் சாட்சி. போன பட்டிமன்றம் நாம பேசினப்ப, முனைவன் ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுடைய தலைமையில பேசினப்ப நான் பெண்கள் அணியில பேசினேன். எனக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது அது ஒரு தற்கொலை முயற்சின்ட்டு. நானும் லெப்ட்ல காமெடி, ரைட்ல காமெடி, சென்டர்ல காமெடி, காமெடியா போட்டு தள்ளுறேன். ஆனா பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ சிரிச்சா போச்சுக்கு வந்த மாதிரி எல்லாம் முறைச்சா மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்க. கடைசியில் நடுவரே கடுப்பாய் வக்காலத்துக்கு வந்துட்டாரு. ஏமா ஆண்களுக்கு பேசும்போது அவங்க கைத்தட்டி ரசிச்சாங்கல்ல, நீங்க என்ன இப்படி இருக்கீங்கன்ட்டு பேசாம சீரியல் எடுத்து விடுங்க, எல்லாம் அழுகட்டும் அப்படிங்கிற கடுப்பாயிட்டாரு அவரு. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் நீங்க பட்டியல் போட்டு பாத்தீங்க அப்படின்னா, நகைச்சுவை உணர்வு என்பது சீரியஸ் இல்லாம இருக்கிறது, பிரச்சனைகளை இலகுவாக சமாளிப்பது, குறை கூறாமல் இருப்பது, எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது, இத்தனை தகுதிகளும் ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அவர்களே நகைச்சுவை ஆற்றலில் சிறந்தவர்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்து இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக நகைச்சுவை உணர்வு ஆண்களுக்குத்தான் அதிகம் இருக்கு அப்படின்னு ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாரு ராஜபிரபு அவர்கள். அதுல அந்த பொங்கல் விஷயத்தை பத்தி சொன்னாரு. நான் கூட காலையில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த பொங்கல் செஞ்சிருந்தாங்க. பொங்கலை வாயில வச்சுட்டாரு மனுஷன். வாயில வச்சுட்டு சாப்பிட போறாரு. நான் வீட்டுக்கு போனேன்னு கேட்டேன், மாப்பிள்ள பொங்கல் எப்படி இருக்கு அப்படின்னு. எதுவுமே பேசல அவரு. இல்ல சாப்பிட்டு இருக்கீங்களா, எப்படி இருக்கு அப்படின்னு. வெளியே வா சொல்றேன் அப்படின்னாரு. சரி சொல்லுப்பா அப்படின்னா. டேய் வீட்டுல கேட்கிறியே பொங்கல் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குன்னா இன்னும் 2 கரண்டி வைப்பா, நல்லா இல்லைன்னா கரண்டிலே 2 வைப்பா. இந்த மாதிரி எல்லாம் சமையலை பத்தி வீட்டுல கேட்காத அப்படின்னாரு. ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு. அரங்கத்துடைய நேரம் மிக குறைவாக இருப்பதனால் நம்ம சுருக்கமாக முடிவுரைக்கு வந்துடலாம். இப்பதான் அவங்க சொன்னாங்க அரங்கம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு. அதனால நம்ம முடிவுரைக்கு மிக விரைவாக வந்துடலாம். இப்போ தலைப்பு, இன்றைய சூழலில் நகைச்சுவை உணர்வு அதிகம் இருப்பது ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு. பெண்களுக்கே என்று பேசிய இந்த பெண்களில் என்ன சொல்றாங்கன்னா, நகைச்சுவை உணர்வு 2 பேருக்கு தான் இருக்கு. ஆனா பெண்கள் ஆகிய எங்களுக்கு
நகைச்சுவை நகைச்சுவை ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இல்லை. இந்த சமுதாயம் அதற்கான இடத்தை கொடுப்பதில்லை அப்படின்னு அவங்களுடைய வாதம் தான். இவங்க சொல்றாங்க, இவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ராமமூர்த்தி சொல்லும் போது அதான் சொன்னாரு, பெஞ்சமின் அதான் சொன்னாரு, ராஜபிரபு அதான் சொல்றாரு. இவங்களுக்கு நகைச்சுவை இல்லைன்னா சொல்லல, உணர்வு இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய சூழலும் ஆனா சமுதாய கட்டமைப்பும் அதற்கான இடம் கொடுக்கல. அதனால அவங்களோட நகைச்சுவையை வெளிப்படுத்த முடியாம அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் எங்களால வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு. இப்ப ராமமூர்த்தி கூட சொன்னார் பாருங்க, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நாங்க மோனிக்கான அந்த வந்து பாட்டுலாம் பாடினாரு, பாட்டு பாடிக்கிட்டு நாங்க ஜாலியா இருப்போம். இங்க ஒரு நாளைக்கு வந்தோம்னா எங்களை அதை பாரு இதை பாரு குழந்தைகளை பாரு இது எப்படி பார்க்க முடியும், எங்களை அவங்களும் இருக்க நகைச்சுவை இருக்க விட மாட்டாங்க, எங்களையும் நகைச்சுவையா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. அவரு பெஞ்சமின் பள்ளி காலங்கள்ல எங்களுக்கு நடந்ததெல்லாம் பாருங்க, ஆண் மாணவர்கள் தான் நாங்கெல்லாம் பரீட்சை கூட கவலைப்பட மாட்டோம், ரொம்ப நகைச்சுவை உணர்வோட இருப்போம் அப்படின்னு அவரும் மிக அருமையாக ஆண்களுக்கு தான் இருக்குது, வெளிப்படுத்த முடியுது, இலகுவாக வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு இருந்தாரு. இப்ப ராஜபிரபு சொல்லவே வேண்டியதில்லை, அவர் குடும்பத்திலிருந்து மொத்த சமுதாயத்திலையுமே ஆண்கள் தான் அதிகமாக வெளிப்படுத்துறாங்க அப்படின்னும் இவரும் மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதை வைத்து பார்க்கும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நகைச்சுவை உணர்வு இருக்கு. ஆனால் இந்த சமுதாய கட்டமைப்பில் வெளிப்படுத்துவது ஆண்கள் தான் என்று ஒரு தீர்ப்புக்கு வந்துட முடியாது. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதை. ஏன் அப்படின்னா தலைப்பு என்ன இருக்கா இல்லையா தான். சமுதாய கட்டமைப்பில் வெளிப்படுத்த விடுறாங்களா விடலையா அப்படின்னு இல்ல. நீங்க சமுதாயத்தை விட்டுருங்க, குடும்பத்தை எடுத்து பாருங்க. குடும்பத்திற்குள்ள ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நகைச்சுவை இருக்கு. இப்ப நம்ம ராமமூர்த்தி சொன்னார் இல்லையா, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வெளியே விட மாட்டாங்கன்னு. அந்த வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பெண்கள் மட்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா ஆண்கள்? அப்படி ஏற்படுத்தி கொடுத்தா அந்த பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள நகைச்சுவை உணர்வுகள் வெளிப்படுத்தி சந்தோஷமா இருப்பாங்க தானே? இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்படி நீங்க ஆண்கள் மட்டும் போய் ஆண்கள் நண்பர்களோட சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நகைச்சுவோட இருக்கணும், பெண்களுக்கு அந்த வாய்ப்பு நீங்கள் வழங்குவதில்லை, கொடுப்பதில்லை, தடுக்கிறீங்க. அப்ப எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க? நீங்க அவங்களுக்கும் ஒரு கட்டுக்கதர் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, அவங்களோட நகைச்சுவை அப்ப பாருங்க தெரியும். ஒண்ணு இப்படி நகைச்சுவை உணர்வு இதுல பெண்களுக்கும் இருக்கு, அது ஒண்ணாச்சுங்களா. அப்புறம் அந்த ஒரு பெஞ்சமின் வந்து பள்ளி காலங்கள்ல சொன்னாரு, வீட்டிலே இருக்குங்க. இப்ப நான் பட்டிமன்றத்துக்கு வரப்போகும்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். எங்க அக்கா அதை பார்த்துட்டு சொல்றாங்க, பெண்களோட நகைச்சுவை எப்பயுமே ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளா இருக்கும், அதை ஆண்கள் புரிந்து கொள்வது தான் இருக்கு. எங்க அக்கா பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து சொன்னாங்க, இந்த தரையாவது நல்லா பேசு, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை தான். என் தங்கச்சி பார்த்துட்டு சொல்றாங்க, கேட்கிற மாதிரி பேசு, அங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கேட்கிற மாதிரி பேசு, ஒரே வார்த்தை தான். இதை தாண்டி என் மனைவி சொன்னாங்க, பட்டிமன்றம் முடிச்சிட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டு போன் பண்ணுங்க, அவ்வளவுதான் நகைச்சுவை. இது ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிரிக்க முடியும், நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. அவர் பெஞ்சமின் பள்ளிக்கூடத்துக்காக சொன்னாரு, இவர் மகாபாரத புராணத்துக்கு சொன்னார் இல்லையா. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது 8ஆம் வகுப்பு படிக்கும் போது நினைக்கிறேன், கணபதி ஐயர் கணபெருவர் வாத்தியார். இதை மட்டும் சொல்லிட்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். அவரு சமூக அறிவியல். அப்ப வந்து எல்லா வாத்தியாரும் நல்ல வாத்தியாரும் சொல்ல முடியாது. ஒரு வாத்தியார் 100 வாத்தியார் இருந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, ஏதாவது நடத்துவாரு. அது மாதிரி அவர் பள்ளிக்கூடத்துக்கு வருவாரு, அந்த கரும்பலகையில வந்து கம்ப ராமாயணம் அப்படின்னு எழுதி போட்டுட்டு உட்காந்துருவாரு. இதுதான் ஒரு வந்து அந்த 1 வருஷமா செய்யறது. அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் கேள்வி மேல கேட்டுக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வைப்பாங்க தெரியுங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் வருவாருன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்னு ஒருத்தர் வருவாரு. அன்னைக்கு அவரு வர்றாரு, கரெக்டா இவருடைய வகுப்பு நடக்குது, பின்னாடி கம்பராமாயணம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. இவருக்கு என்ன பயம்னா, யார்கிட்ட வேணாலும் கேள்வியை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கலாம். ஆனா பயம் என்னன்னா, அந்த பையன் வந்து இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டுருவானோ, இல்ல நம்மள்ட்ட கேட்டுருவானோ, ஹெட்மாஸ்டர் கேட்டுவானோ ஒரு பயம். அப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்திலையும் கேள்வி கேட்கிறாரு, எல்லாம் பதில் சொல்றாங்க. அவர் கம்பராமாயணம் நடத்தினது இல்லைன்னா அவருக்கு அந்த வாத்தியாருக்கும் தெரியாது. இப்ப அவர் கேட்கிறாரு, தெரிஞ்சவங்க எல்லாம் ஏதோ பதில் சொல்லிடுறாங்க. இந்த பையன் ஒரு கேள்வி கேட்கிறான், சார் கம்பராமாயணத்துல அனுமார் ஏன் கல்யாணம் பண்ணல? இந்த வாத்தியாருக்கும் தெரியாது. இவர் தெரியாதுல்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு, நேரா ஹெட்மாஸ்டருக்கு மாத்தி விட்டாரு. இந்த பதிலை நம்ம ஹெட்மாஸ்டர் இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும், ஹெட்மாஸ்டரே சொல்லுவாருன்னு சொல்லிட்டான். இப்ப ஹெட்மாஸ்டருக்கும் தெரியல. அவரு கேட்கிறாரு, நம்ம இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, அவர் மட்டும் நான் எப்படி சொல்றது, அவரு சொல்லுவாரு அப்படின்னு. அப்ப பதில் யாருக்குமே தெரியல. ஒரே ஒரு மாணவி என்ன பண்ணாங்கன்னா தைரியமா எந்திரிச்சு,
அவங்க அப்படி தயங்கிட்டே சொன்னாங்க, அப்படி கையை தூக்குறாங்க. நீ சொல்லுமா, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆனந்தம், யாராவது சொன்னா பதிலுக்கு ஏதோ ஒரு முடிச்சு விட்டுலாம்ல அப்படின்னு ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி சொல்லிச்சு. அந்த மாணவி எந்திரிச்சு சொல்றாங்க, அதாவதுங்க அனுமனை கூட்டிக்கிட்டு ராமர் சுக்ரீவனை பார்க்க போறாரு. எதுக்கு போறாரு? தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும், கடத்திட்டு போயிட்டாங்க, காப்பாற்றணும். தன்னோட மனைவிக்கு சுக்ரீவனோட உதவி தேவை, சுக்ரீவனோட உதவி கேட்க போறாரு. அப்ப சுக்ரீவன் என்ன சொல்றான், என்னோட பொண்டாட்டிய வாளி தூக்கிட்டு போயிட்டான், அப்ப என் பொண்டாட்டிய கடத்திட்டு போனவனுக்கு நீ உதவி பண்ணு, ஓ பொண்டாட்டிய கடத்திட்டு போனவனுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னா, இதை பார்த்துக்கிட்டு அனுமர் ஒரு முடிவுக்கு வர்றான், கல்யாணம் பண்ணோம்னா பொண்டாட்டி எவனை தூக்கிட்டு போயிடுவான், அப்ப கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த மாணவி சொல்லிச்சு. ஆக பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கு. சமுதாய கட்டமைப்புகள், சமுதாய அந்த சூழ்நிலைகள் வெளிப்படுத்த முடியாத காரணத்தினால அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதை காரணம் காட்டி நகைச்சுவை ஆற்றல் குறைவு என்று சொல்ல முடியாது. இன்றைய சூழலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நகைச்சுவை உணர்வு இருக்கிறது. ஆனால் அதை ஆண்களை விட பெண்களுக்கு நகைச்சுவை ஆற்றல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. அதை ஆண்கள் ரசிக்க கற்றுக்கொண்டால் குடும்பம் இன்பமாக இருக்கும் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.